புத்தகங்கள் வாசிக்கும்போது இந்த மாதிரி புத்தகங்கள் நம்முடைய மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், இப்போ இந்த மாதிரி மாசேத்துங், ஸ்டாலின் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். லெனின் வரையில் கடுமையாக இருக்கும். அந்த புத்தகங்களிலும் மாசேத்துங், ஹோச்சிமின் இப்படிப்பட்டவர்களுடைய புத்தகம் நம்ம படிக்கணும். அந்த புத்தகங்களிலும் நிறைய அந்த நாட்டு பேர்கள் வரும். அந்த நாட்டு பேர்கள் படிக்கிற போது நமக்கு ஒரு முட்டும். அதுவே நம்முடைய படிப்பு வேகத்தை குறைச்சிடும். அதுவே ஒரு இதை உண்டாக்கிறோம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேர்கள் அந்த நாட்டு பத்திரிக்கை பேர் வரும். இப்போ இதில் கூட ரைன் இஸ் ஜெய்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது என்ன அது அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய தலைவர் ஆரம்ப நம்முடைய மேதைகளுடைய புத்தகங்களை படிப்பது அதில் இருக்கிற உள்ளார்ந்த விஷயங்களை, நமக்கு தேவையான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் உள்வாங்கிக் கொள்ளவும் பயன்படுத்தவும் தான். இதில் ஒரு ஆய்வு நடத்தவோ அல்லது இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னா ஒரு பரீட்சை எழுதவோ, பரீட்சை எழுதுகிற பையன் படிப்பான்ல, அப்படிலாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனுடைய மைய கருத்து நமக்கு தெரியணும். அப்படி வர்றபோது எந்த புத்தகமும் நம்முடைய மூலவர்கள் ஒரு நாவலாசிரியர் எழுதுகிற மாதிரி அல்லது ஒரு எழுத்தாளர் எழுதுகிற மாதிரி தனியாக உட்காந்துக்கிட்டு யோசித்து எழுதுகிற புத்தகம்லாம் எதுவுமே கிடையாது. மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின் எந்த புத்தகமும் அப்படி எழுதுனது கிடையாது. அனைத்து புத்தகங்களும் அவர்கள் செயலில் ஈடுபடும் போது நம்மவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது என்று எதை கருதுகிறார்களோ அது குறித்து, நம்முடைய எதிரிகள் நமக்கு எதிராக என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு மறுப்பை சொல்லி நம்முடைய தோழர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அப்படி எழுதிய புத்தகங்கள் தான் அதெல்லாம். அதனால் அந்த புத்தகங்கள் முழுவதும் ஏராளமான பெயர்கள், மற்றது இப்படிப்பட்ட மேற்கோள்கள் இப்படி இருக்கும். இந்த புத்தகங்களில் மட்டும் அதுதான் அதனுடைய விசேஷம். அதுதான் இந்த புத்தகங்களை போர் அடிக்குது, இந்த புத்தகங்களை படிக்க முடியல, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறதுனுடைய பல காரணங்களில் ஒரு காரணம் அது. ஆகவே இனிமேல் நீங்கள் படிக்கும்போது முட்டுற மாதிரி ஒரு பேர்கள் முட்டுருங்க. அது ஒரு பத்திரிகை, அவ்வளோதான். அவர் மார்க்சின் நண்பர், அவ்வளோதான். இவர் ஒரு எழுத்தாளர், அவ்வளோதான். அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த பேரை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் படிக்கணும். அப்படி படித்தா தான் படிக்க முடியும். 1. 2, இந்த புத்தகங்கள் அனைத்திலும் தவறாமல் நீங்கள் படிக்க வேண்டியது முன்னுரை. சாதாரணமாக நம்ம முன்னுரை படிக்க மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. எந்த புத்தகமாக இருந்தாலும் முன்னுரை படிக்கணும். இந்த முன்னுரைகளில் என்ன முக்கியத்துவம்னா, முன்னுரையில் இப்போ எங்கல்ஸ் தான் நிறைய முன்னுரை எழுதியிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைக்கு, அதே மாதிரி இந்த புத்தகத்துக்கு, மார்க்ஸ் எழுதின எல்லா புத்தகத்துக்கும் முன்னுரை எங்கல்ஸ் எழுதினது தான். அவருக்கும் இவருக்கும் அறிவு தளத்தில் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. மார்க்ஸே சொல்கிறார், எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தவன் எங்கல்ஸ் தான், அவன் தான் என்னோட பெரிய ஆளும்பார். எங்கல்ஸ் சொல்லுவார், என்னோட அவன் தான் பெரிய ஆள். இப்படி ஒரு நண்பர்கள் அப்படி இருந்த எங்கல்ஸ் தான் முன்னுரை எழுதுவார். எழுதுகிற போது அப்போது என்ன எழுதப்பட்டதோ அதை புத்தகமாக எந்த மாற்றமும் இல்லாமல் போடுவார்கள். முன்னுரையில் என்ன சொல்லுவார்னா, இந்த புத்தகத்துக்குள் இதில் மாற்றம் தேவைப்படுகிறதுன்னு முன்னுரையில் சொல்லுவார். புத்தகத்தில் மாற்ற மாட்டார். முன்னுரையில் இதில் அந்த மாற்றம் தேவைப்படுகிறது, நாங்கள் எழுதிய போது இருந்ததை விட இப்போது நிலைமையில் ஏற்பட்ட மாற்றம் இது, எங்களுடைய கருத்தும் மாறுதலுக்கு உள்ளிட்டது தான் அவங்க முன்னுரையில் அவர் எழுதுவார். அப்போ அந்த முன்னுரை படிக்கும்போது அதையும் மனசில் வச்சுக்கிட்டு உள்ளே போகணும். இப்போ இதில் இந்த புத்தகத்தில் இருக்கிற முன்னுரையிலையும் அது இருக்குது. மார்க்ஸ் 1847 ஒரு இதே மாதிரி ஒரு கூட்டம், ஜெர்மன் தொழிலாளிகளின் கூட்டம், அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. என்னென்ன பேசுகிறாரு? தலைப்பு கூலி உழைப்பும் மூலதனமும் இருக்குது. என்னென்ன பேசுகிறாரு? மூலதனத்தை பற்றி பேசுகிறாரு, கூலியை பற்றி பேசுகிறாரு, விலை அப்படின்னா என்னன்னு பேசுகிறாரு, லாபம் அப்படின்னா என்னன்னு பேசுகிறாரு, முதலாளிகளுக்கு இடையில் போட்டி அது என்ன விளைவை உண்டாக்கும் என்று பேசுகிறார், தொழிலாளர்களுக்கு இடையிலேயே போட்டி அது நம்முடைய வர்க்கத்துக்கு என்ன தீமைகளை உண்டாக்குகிறதுங்கிறத பேசுகிறார். இத்தனை இதுக்குள்ளே இருக்குது. இந்த சின்ன 62 முன்னுரையும் சேர்த்து தான் 62 கணக்கு பார்த்தா அது 50 கூட கிடையாது. இந்த புத்தகத்தில் அவர்
இருக்கிற விஷயத்தை பேசுகிறார், கூட்டத்தில் பேசுகிறார், தொழிலாளர் கூட்டத்தில் பேசுகிறார். அந்த பேச்சு 2 வருஷம் கழித்து நீங்கள் வந்து அதை கொடுங்க, அந்த பேச்சை வந்து எழுதி கொடுங்க, பத்திரிக்கையில் போடலாம் என்று ஒரு பத்திரிக்கையில் பிரசுரிக்கிறாங்க. நம்ம தினமணி மாதிரி மற்ற மாதிரி இருக்கிற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிக்கையில் தொடர் கட்டுரையாக வருது. இந்த காலத்தில் கடுமையான புரட்சி நடக்குது, தொழிலாளர் எழுச்சி எல்லா நாடுகள்லையும், பிரான்ஸில், ஜெர்மனியில், இங்கிலாண்டில், பெல்ஜியத்தில். இதில் நீ உள்ள அந்த முன்னுரையிலே அந்த பேரில் அவர் சொல்கிறார். அப்படி அது அந்த இது நடக்குது. அப்படி நடக்கிற போது இந்த பெரிய இதில் வந்து அந்த பத்திரிக்கையை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்ட போது பத்திரிக்கையை மூடிடுறாங்க. அதனால் அவர் என்ன பேசினாரோ முழுவதும் கட்டுரையாக பத்திரிக்கையில் வரல. ஆனால் இதில் வந்து எங்கல்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்துட்டார். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, கையெழுத்து பிரதியில் அவர் என்னெல்லாம் எழுதியிருப்பாரோ அது அந்த மூலம் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத எங்கல்ஸ் சொல்கிறார். கிடைச்சிருந்தா ஒருவேளை இன்னும் இதில் ஒரு 10 பக்கம் 20 பக்கம் சேர்ந்துருக்கலாமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மார்க்ஸே உயிரோடு இருந்திருந்தால், இது 1891 இது வந்து இந்த முன்னுரை எழுதுகிறார் அவர். இது 47 வந்து 1891 எழுதுகிறார். எத்தனை வருஷம் கழிச்சு. மார்க்ஸே உயிரோடு இருந்திருந்தால் இந்த மூல நூலில் என்ன திருத்தங்கள் செய்திருப்பாரோ அதை இப்போது நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, ஒரு அறிவார்ந்த மனிதர்களுடைய நேர்மை. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த முன்னுரையில் நான் சொல்கிறதையும் மார்க்ஸ் அப்போ எழுதுனதையும் நீங்கள் சேர்த்து படித்தீங்கன்னா நாங்களே கால ஓட்டத்தில் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். நான் நேற்று இருக்கிற மாதிரி நான் இன்றைக்கி இல்லை. நேற்று இருக்கிறத விட இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகிருக்கேன், அல்லது அறிவாளி ஆகிருக்கேன், அல்லது தெரிஞ்சிருக்கிறேன், அனுபவத்தில் புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு பரிணாம வளர்ச்சி. அப்படியே நேரடியான மேதை, நேரடியான இவர் அப்படிலாம் ஒருத்தனும் இல்லை. மார்க்ஸும் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் மற்றவங்களை பற்றி அவனுக்கு சொல்லிகிட்டு இருக்கானுங்க, அதை விடுங்க. இவர்களே சொல்லுவது என்னென்னா, அதுதான் வந்து இன்டலெக்சுவல் ஹானஸ்டி. அதை வந்து மறைக்காமல் முன்னுரையில் அவங்க போடுறாங்க. இந்த முன்னுரையினுடைய முக்கியத்துவம் அதுதான். அதில் முன்னுரையிலேயே அவர் வந்து சொல்கிறாரு, அதில் உங்களுக்கு முன்னுரையில் பெரிய கஷ்டமான விஷயங்கள் இல்லை, அதனால் அதுக்கு நான் போகலை, நீங்கள் படிங்க. முன்னுரையில் அவர் சொல்லக்கூடிய கடைசியாக அவர் எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து அறைகோல் விடுக்கிறார். யார்? எங்கல்ஸு. கையில் புஸ்தகம் இருக்குல்ல, 17ஆம் பக்கம் எடுத்திங்கன்னா, அதாவது இதெல்லாம் சொல்லிட்டு, இந்த மனித உழைப்பின் உற்பத்தி திறன் இறுதியாக ஒரு மோதலுக்கு வழிவகுக்கிறது. இந்த மோதலில் இன்றைய முதலாளித்துவ பொருளாதாரம் சிதைந்து அழிந்தே தீரும் அப்படின்னு எங்கல்ஸ் இதில் எழுதுகிறார், முன்னுரையில் எழுதுகிறார். மார்க்ஸ் எழுதலை. அடுத்து, இந்த சமுதாயத்தை தன்னுடைய தேவைக்கு அதிக உற்பத்தியில் என்ன தேவையோ அதை விட கூடுதலாக உற்பத்தி பண்ணுறது, லாபம் வருதுங்கிற காரணத்துக்காக, அதில் தானே சிக்கி மூச்சு திணறும் நிலைக்கு முதலாளித்துவத்தை தள்ளியுள்ளது. அதே வேளையில் சமுதாயத்தின் மிக பெரும்பான்மையான உறுப்பினர்கள், யார்? நம்ம மிக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மிக கொடிய வறுமையிலிருந்து சொற்ப அளவுக்கே பாதுகாக்கப்படுகின்றனர், அல்லது ஒரு சிறிதும் பாதுகாப்பே இல்லாமல் இருக்கின்றனர். முதலாளித்துவம் சிதைஞ்சு இது ஆகும்போது முதலாளிக்கு என்ன தான் நஷ்டம் வந்தாலும், யானை படுத்தாலும் குதிரை மட்டும் இல்லை, அவனுக்கு நஷ்டம் கஷ்டம்னு சொன்னால் கூட, ஸ்ரீதர் அந்த காலத்தில் வந்து இப்போ பெரிய டைரக்டரில் இப்போ ஸ்ரீதர் அவர் வந்து 4 கார் வச்சுருந்தாராம்மா. ஸ்ரீதருக்கு நெருக்கடி, 4 காரில் ஒரு காரை விட்டு விட்டார். இது என்ன நெருக்கடி? இது 4ல் 1 விற்றா. ஆனால் நம்ம நெருக்கடிங்கிறது அப்படி இல்லை. இப்போ அந்த மாதிரி நெருக்கடி தான் முதலாளிக்கு, ஆனால் நம்ம நெருக்கடி கடுமையானது சொல்லிவிட்டு, ஒவ்வொரு நாளும் இந்த நிலை ஒவ்வொரு நாளும் மென்மேலும் அபத்தமாகி வருகிறது, மென்மேலும் தேவையற்றதாகவும் ஆகி வருகிறது. முதலாளித்துவம், முதலாளித்துவ பொருளாதாரமும் தேவையற்றதாகவும் ஆகி வருகிறது. இந்நிலை ஒழிக்கப்பட்டாக வேண்டும். இது ஒழிக்கப்படவும் முடியும், ஒழிக்கப்பட முடியும் சொல்கிறாரு.
சொல்லிட்டு இன்றைய வர்க்க வேறுபாடுகள் மறைந்து போன ஒரு புதிய சமுதாய அமைப்பு முறை சாத்தியமே. பிற வகையில் சற்றே பின்தங்கியதாயினும் தார்மீக ரீதியில் மிகவும் பயனுள்ள ஒரு குறுகிய இடைப்பட்ட வளர்ச்சி கட்டத்துக்கு பிறகு, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கஷ்டம் மாதிரி தெரியும், இத்தனை வார்த்தை போட்டு எழுத வேண்டியதில்லை. இப்போ நம்ம சொல்லி அவர் எழுதியிருக்காரு, வளர்ச்சி கட்டத்துக்கு பிறகு அப்புதிய சமுதாய அமைப்பில், அந்த புதிய சமுதாய அமைப்பில் வாழ்வு ஆதார சாதனங்களும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சாதனங்களும், வாழ்வை சுவைத்து இன்புறுவதற்கான சாதனங்களும், அனைத்து வகையான உடல் உள்ளம் சார்ந்த ஆற்றல்களின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டுக்குமான சாதனங்களும் போதுமான அளவுக்கு கிடைக்கும். அந்த சமுதாயத்தில், அந்த புதிய சமுதாயத்தில் நம்மிடம் இப்போதும் இருக்கிற பிரம்மாண்ட சமுதாய உற்பத்தி சக்திகளை திட்டமிட்ட முறையில் பயன்படுத்துவதன் மூலம், அதாவது முதலாளித்துவம் உருவாக்கி இருக்கக்கூடிய உற்பத்தி சக்திகள், கருவிகள், எந்திரங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பிரம்மாண்ட சமுதாய உற்பத்தி சக்திகளை திட்டமிட்ட முறையில் பயன்படுத்துவதன் மூலமும், அவற்றை மேலும் வளர்த்து எடுப்பதன் மூலமும், வேலை செய்யும் கடப்பாட்டினை அனைவர் மீதும் சமமாக சுமத்துவதன் மூலமும், இதெல்லாம் எடுப்போம், பெரிய இதை பண்ணுவோம். என்ன நாம் ஒரு விதி என்ன சொல்கிறாரு, அந்த சமுதாயத்தில் வேலை செய்யும் கடமையை அனைவர் மீதும் சமமாக சுமத்துவதன் மூலமும் இதனை சாதிக்க முடியும். சும்மா உட்காந்து திங்கிறப்பெல்லாம் ஒருத்தர் இருக்க முடியாது. அதான் அவர் சொல்கிறார், எல்லோரும் வேலை செய்யணும், அவன் சக்திக்கேற்ற வேலை, அவனுடைய திறமைக்கேற்ற வேலை. நான் இன்னொருத்தர்கிட்ட வேலை வாங்கிக்குவேன், அதை வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாதுன்னு அதனுடைய அர்த்தம். அது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த புதிய சமுதாய அமைப்பை வென்றெடுக்க தொழிலாளர்கள் மென்மேலும் வைராகியம் கொண்டோராய் வளர்ந்து வருகின்றனர். தொழிலாளி வந்து அப்போ தான் அந்த புரட்சி நடக்குதில்ல, 48, 49, 1871 மே தின போராட்டம், எங்கே பார்த்தாலும் கழகம், எழுச்சி, தொழிலாளியினுடைய அது நடக்குது. அதை வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, வைராக்கியம் கொண்டோராய் வளர்ந்து வருகின்றனர் என்பது நாளைக்கு இந்த மே தின விடியலிலும் மே 3ஆம் நாள் ஞாயிறன்றும் மாகடலின் இருபுறமும் நிரூபித்து காட்டப்படும் அப்படின்னு அவர் முடிகிறார். அட்லாண்டிக் சமுத்திரத்தினுடைய மேற்க வந்து அமெரிக்க கண்டம், கிழக்க வந்து ஐரோப்பா கண்டம். அவங்க எழுதுறதுல நீங்கள் இப்போ எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மாபெரும் கடலின் 2 கரைகளிலும் அப்படின்னு எழுதுவாங்க. மேதின போராட்டத்தை பற்றி அப்படி எழுதுவாங்க. அது என்னன்னா அப்போ இந்த 1891ஆம் ஆண்டு மேதின கொண்டாட்டம் என்பது முடிவெடுக்கப்பட்டு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. 86 முடிவெடுக்கிறாங்க, 91 மேதினங்கள் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் கொண்டாடப்படும். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மேதின கொண்டாட்டங்கள் அதை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொல்கிறார். இதில் என்ன இருக்குது, இதனுடைய விளைவாக என்ன நடக்கும்னு இவர் எழுதுகிறார். ஆனால் மார்க்ஸினுடைய கட்டுரையில் இவர் முடிக்கும்போது சொல்கிறார் இல்லையா, இதை மாற்ற முடியும், மாற்ற வேண்டும், மாற்று சமுதாயம் அவசியம் அப்படின்னு, அப்படிப்பட்ட எந்த விதமான முழக்கமும் அவருடைய நூலில் இருக்காது. அது வந்து ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் மாதிரி என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லி அவர் முடிச்சிடுவார். அதுதான் இதில் இருக்குது. இதில் இந்த 55-60 பக்கங்களில் மொத்தம் 62 பக்கம் இருக்குது, முன்னுரை மற்றது சேர்த்து. இதில் மார்க்ஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் மூலதனத்தினுடைய விரிந்த மூலதனத்தினுடைய மையப்புள்ளி, அதனுடைய கரு இதுதான். அதை தான் இப்போ நீங்கள் வந்து வாசிக்க போகிறீங்க. இந்த வாசிப்பில் இப்போ நீங்கள் படித்த பிறகு வரிசையாக அவர் ஒன்றா சொல்கிறாரு. கூலின்னா என்ன, விலைன்னா என்ன, லாபம்னா என்ன, மூலதனம்னா என்ன, வரிசையாக வந்து சொல்கிறார். சொல்கிற போது கொஞ்சம் இப்படியும் அப்படியும் மாறி மாறி வர மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு இது வந்துடக்கூடாது. நம்முடைய எதிரிகள் முதலாளி வர்க்க பொருளாதார நிபுணர்கள் இதில் அதில் சொட்டேன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றையும் அவங்க வந்து திருப்பி வலியுறுத்தி மற்றதாக அதுதான் நம்ம கஷ்டம் மாதிரி தெரியுது, வேறு ஒன்றும் கிடையாது. பட் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்து நிதானமாக நம்ம படித்தோம்னா அதை வந்து நம்ம பண்ணிட முடியும்.
மார்க்ஸ் வந்து தன்னுடைய இதில் என்ன நாம் பண்ணிட முடியும்? மார்க்ஸ் வந்து தன்னுடைய இதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, பாட்டாளி வர்க்க புரட்சியும் நிலப்பிரபுத்துவ எதிர்ப்புரட்சியும் உலகளாவிய யுத்தம் ஒன்றில் பலப்பரீட்சை நடத்தாத வரை எந்த ஒரு சமூக சீர்திருத்தமும் பகற்கனவாகவே இருக்கும் என்பதையும் மேற்கண்ட நிகழ்வுகளை கொண்டு நாம் நிரூபித்து காட்டினோம் என்று ஒரு முகப்புரையில் மட்டும் சொல்லிட்டு மீதி விஷயத்துக்கு அவர் வந்து உள்ளே போயிடுறார். 21ஆம் பக்கத்தில் கூலி என்பது என்ன அப்படிங்கிற தலைப்பில் அவர் வந்து தன்னுடைய தீசிஸுக்கு என்ன சொல்கிறது, தன்னுடைய ஆய்வை வந்து அவர் சொல்கிறார். உங்களுக்கு கிடைக்கும் கூலி எவ்வளவு என்று பல தொழிலாளிகளிடம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? இதில் சில்லிங்கன்னு இருக்கும், சில்லிங்கை விட்டுருங்க, 10 ரூபாம்பார், 100 ரூபாம்பார், 1 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாம்பார், அப்படி நீங்கள் படிச்சுக்கோங்க. கூலின்னு கேட்டால் ஒருத்தர் என்ன சொல்லுவார்? இப்படி சொல்லுவார். இந்த கூலி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, அது வந்து அதனுடைய நிர்ணயத்துக்கான அடிப்படை என்ன அப்படிங்கிறதான் அவர் வந்து சொல்ல வர்றது. இப்போ கூலி அப்படின்னு வர்றபோது உழைப்பு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா முதலாளித்துவ பொருளாதார ஆடம் ஸ்மித், ரிகார்டோ அவங்க தான் வந்து கிளாசிக்கல் எக்கானமியினுடைய மூலவர்கள், செவ்வியல் பொருளாதாரத்தினுடைய மூலவர்கள். ஆடம் ஸ்மித், ரிகார்டோ அவங்க உழைப்பை தொழிலாளி விற்கிறான், உழைப்பை விற்கிறாங்கிறதெல்லாம் மார்க்ஸ் கண்டுபிடிச்சதில்ல, அதுக்கு முன்னே அவங்க எழுதிட்டாங்க. முதலாளித்துவ பொருளாதாரம் எல்லாம் எழுதிட்டாங்க. இப்போ மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உழைப்பு அப்படிங்கிற இதை வந்து, உழைப்புங்கிறது என்ன, ஒரு மனிதன் வந்து உழைப்பை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட விற்றுட்டான்னா, விற்ற உடனே அந்த உழைப்பு அவனுக்கு சொந்தம் இல்லாதாயிரு. இனிமேல் உழைப்புக்கு அவங்க சம்மந்தம் பண்ணால் விற்றுட்டானே. அப்போ அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா குழப்பம் வரும், முதலாளித்துவ சமூகத்தில் குழப்பம் வரும். உற்பத்தி சக்தியை விற்கிறான். ஒரு தொழிலாளி வந்து அவனையே விற்றுக்கல, ஒரு தொழிலாளி என்ன பண்ணுறான்? உற்பத்தி சக்தியை விற்கிறான், உற்பத்தி திறனை விற்கிறான் அப்படின்னு பார்க்கணும். அப்படிங்கிறது தான் மற்றவங்களில் இருந்து மார்க்ஸ் வந்து கண்டுபிடிச்ச மிக முக்கியமான வேறுபாடு. அதுக்கப்புறம் தான் இந்த கூலி தீர்மானிப்பது எப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிக்கல் இல்லாமல் ஆகுதுங்கிறது தான் எல்லோரும் ஒத்துக்கிற விஷயம். இப்போ நமக்கும் வந்து அதுதான் வந்து அடிப்படை. சரி, அப்படி வந்து சொல்கிற போது இந்த மாதிரி கூலி, உழைப்பு சக்தி அப்படின்னு சொன்ன பிறகு இந்த உழைப்பு சக்தி என்பது என்ன? இப்போ ஒரு 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 எந்திரம் இருக்குது, இன்னொன்று இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து இன்னொரு இடத்துல உற்பத்தியாகி, ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது. உற்பத்தியாகி முடிஞ்ச பிறகு ஒரு பொருள், நட்டு போல்ட்டு, இது அது ஒட்டுமொத்தமான எந்திரம், உங்கள் பஸ்ஸு, இப்படி இப்போ எல்லாமே இந்த உற்பத்தி ஆன பிறகு அதுக்கு என்ன பேர்? அது ஒரு சரக்கு, அது ஒரு பொருள், கமாடிட்டி. மார்க்ஸ் எழுதுறார், கமாடிட்டி, சரக்கு. அந்த சரக்கு அதனுடைய மதிப்பு எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? அந்த சரக்குக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. பஸ்ஸு 2.5 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சங்கிறான்ல, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. அது எப்படி தீர்மானிக்கிறாங்க? எங்கே தீர்மானிக்கிறாங்க? அதனுடைய மையம் எது அப்படிங்கிறதுல வந்து முதலாளித்துவ பொருளாதாரங்களுக்கு குழப்பம். அந்த குழப்பத்தை சரி பண்ணுறது மார்க்ஸ் தான். அது இதுக்குள்ளே வந்து அவர் சொல்கிறார். இது வந்து சரக்கு, ஒவ்வொன்றும் சரக்கு. உழைப்பு சக்தி என்ன? அதுவும் ஒரு சரக்கு அப்படின்னு மார்க்ஸ் சொல்கிறார். அது ஒரு கமாடிட்டி, அது ஒரு சரக்கு, அது ஒரு பண்டம். எல்லாத்தையும் போல அந்த பண்டத்தையும் உற்பத்தி செய்வதற்கு சிலது தேவைப்படுது. எல்லா பண்டத்தையும் உற்பத்தி பண்ணுற, இரும்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு இரும்பு தாது தேவைப்படுது, உன்னுடைய உழைப்பு தேவைப்படுது, இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ தான் இரும்பு ஆகும். அந்த மாதிரி உழைப்பு சக்தி என்கிற பண்டமும்
அது அந்த அந்த பண்டம் உருவாவதற்கும் சில தேவைகள் இருக்குது, சும்மாலாம் வந்துடாது அப்படிங்கிறதான் மார்க்ஸ் சொல்கிறது. இப்போ இந்த உழைப்பு சக்தி அது ஒரு பண்டம் சொல்கிற போது எல்லோரும் என்னென்னா, இப்போ நீங்கள் பணம் இருக்குது, பணமே பணம் சம்பாதிக்கிறது, வட்டிக்கு விட்டால் என்ன வரும்? அந்த பணம் அவன்கிட்ட விட்டேன், மாதம் மாதம் வட்டி கொடுக்குறான், அந்த பணத்தின் மூலமாகவே நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அவன் அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்கிறது வேறு. இப்போ பணமே எதையும் உற்பத்தி பண்ணாமல் இவன் அதை வச்சு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தின் சீரழி, அது தப்பு. பணம், பண்டம், மீண்டும் பணம். பணம் சரக்குகளை உற்பத்தி பண்ணணும், உற்பத்தி பண்ண சரக்கு மீண்டும் பணமாகும். அப்போ தான் அதுதான் வளர்ச்சி. அந்த அந்த பொருளாதாரத்தில் தான் முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படி உழைப்பு சக்தி என்பது ஒரு சரக்கு. இந்த சரக்கை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய கைவசம் இருக்கிற பண்டத்தை நீங்கள் முதலாளிக்கு வைக்கிறீங்க. எதுக்கு வைக்கிறீங்க? முதலாளியிடம் இருக்கக்கூடிய சரக்கு வந்து அவனுடைய பணம், அவன் கையில் வச்சுருக்கிற காசு, அதுக்கு நீங்கள் விற்கிறீங்க. அப்படி விற்கும்போது என்ன உறவு உங்களுக்கு அவனுக்கு என்ன உறவு? இந்த புத்தகத்துலேயும் சரி, நம்முடைய எல்லா புத்தகங்கள்லேயும், மார்க்ஸ் எங்கெல்ஸ் லெனின் புத்தகங்களில் உறவு அப்படின்னு ஒன்று வரும். உற்பத்தி உறவு, இந்த மாதிரி ரிலேஷன் அப்படிங்கிறது அடிக்கடி வரும். என்னையா உறவுங்கிறவு? எனக்கு சின்ன வயசில் நான் படிக்கிற போது பட்டதான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி வரும். என்னையா உறவுங்கிறவு? என்ன உறவுனா நமக்கு மாமா மச்சானா தான் தெரியும். இப்போ நம்ம இதான் உறவு. அப்போ இதெல்லாம் தான் குழப்பம் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயம். அதை வந்து நீங்கள் கவலைப்பட. அதாவது சமூகத்தில் ஒவ்வொன்றுக்கு இடையிலும் இருக்கக்கூடிய உறவை பொறுத்து சமூகத்தினுடைய அமைப்பு இருக்கும். இப்போது அடிமை சமுதாயம், அடிமை சமுதாயத்தில் அடிமைக்கும் முதலாளிக்கும் என்ன உறவு? அடிமை முழுக்க முழுக்க தன்னை அவனிடம் ஒப்படைத்து கொண்டவன். அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், விற்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், கொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஒரு உறவு. அது அடிமை சமுதாய உறவு. அந்த அடிமை சமுதாயத்தில் வந்து இவனை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில் அந்த சமுதாயத்தினுடைய இதர விஷயங்களும் அதுக்கு ஏற்படும். அது தனி வகுப்பு, அதை விட்டுருங்க. சரி, அடுத்து பண்ணை அடிமை. பண்ணை அடிமை என்ன? பண்ணை அடிமை விஷயத்தில் நிலச்சொந்தக்காரராக இருப்பார், அல்லது அந்த நிலத்தை இவன் வாங்கி குத்தகைக்கு வாரத்துக்குங்கிற மாதிரி, அந்த காலத்தில் என்ன பேர் இருக்கோ தெரியல, அதை வாங்கி இவன் உற்பத்தி பண்ணுவான். உற்பத்தி பண்ணுற அந்த பண்ணையாள், அந்த குத்தகை விவசாயி உற்பத்தி பண்ணி அவனுக்கு வந்து பண்ணையார் வந்து கூலி கொடுக்கல. அங்கே இருக்கிற உறவை பாருங்கள். பண்ணையார் வந்து இந்த உற்பத்தி பண்ணுற குத்தகை விவசாயி கூலியாக கொடுக்குறாரு, கூலி கொடுக்கல. மாறாக இவர் தான் அவனுக்கு கப்பம் கட்டுறான். உற்பத்தி பண்ணி 3ல் 1 பங்கு உனக்கு, 3ல் 2 பங்கு உனக்கு அப்படின்னு இவன் தான் அவனுக்கு கப்பம் கட்டுறான். அது பண்ணையார் ஜமீன் அப்படிங்கிற அந்த காலத்தினுடைய உறவு. முதலாளி உறவு என்ன? அவங்க வந்து இவங்களை விட்டுட்டு போயிட முடியாது, அவங்களோட தான் இருக்கணும். முதலாளி தொழிலாளி உறவு என்பது தான் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வர்றது. அதுதான் அடிமை சமுதாயம், பண்ணை அடிமை நிலப்பிரபுத்துவ சமுதாயம், அதுக்கு பிறகு முதலாளித்துவ சமுதாயம். இந்த முதலாளித்துவ சமுதாயத்தை தான் மார்க்ஸ் வந்து பகுப்பாய்வு செய்கிறார். முதலாளித்துவ உறவுக்கு உள்ளிட்டு என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கக்கூடாது என்பதை பகுப்பாய்வு செய்கிறார். அதனால் முதலாளி தொழிலாளி என்ற அந்த உறவில், இந்த உறவில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன? இப்போ நீங்கள் வந்து ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறீங்க, தொடர்ந்து அங்கே நீங்கள் வேலை பார்க்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் நினச்சா, சார் நான் நாளையிலேருந்து வரல சார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களை மாதிரி ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியில் 1 மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா 1 மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டு போகலாம். நீங்கள் போயிடலாம். நீங்கள் அவங்கள்ட்ட தான் கட்டாயமாக இருக்கணும், நீங்கள் தாண்டா இருக்கணும்னு சொல்ல முடியாது.
ஆனால் ஒரு அடிமை அப்படி சொல்ல முடியாது. நான் போயிடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த அடிமை காலத்தில் புத்தர் அப்போ தான் வந்து பெரிய மகானாக வர்றாரு. அவர் ஊர் ஊராக போகிறாரு. ஊர் ஊராக போனால் அவருக்கு பின்னாடி 100 பேர் 1000 பேர்னு ஜனங்க அலையா திரண்டு அவர் பின்னாடி போகுது. ஏப்பா மகான், ஏழைகளுக்காக பேசுகிறவர், இல்லாதவங்களுக்கு அடிமைத்தனத்தை அவர் எதிர்த்தார்ல, அடிமைத்தனத்தை எதிர்த்தவர் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த நிலப்பிரபுக்கள் அவனுக்கு வேலை செய்ய ஆள் இல்லாமல் போச்சு. அடிமை பூரா அவர் பின்னாடி போயிட்டான். போகிற பக்கம் சோறு கிடைக்குது, போகிற பக்கம் இது இருக்குது, மரியாதை இருக்குது, என்னை அடைக்கிறதுக்கெலாம் யாரும் இல்லை. அப்படிங்கிற நிலைமையில் அந்த விடுதலைக்கு ஏங்கி கொண்டிருந்த அந்த பண்ணையால் புத்தருக்கு பின்னாடி போகிறான். நிறைய பேர் வேலைக்கு ஆள் இல்லைன்னா நிலப்பிரபுக்கள் புத்தர்கிட்ட போய் முறையிடுறாங்க. என்ன இப்படி நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் பின்னாடி வந்துட்டாங்கன்னா, எல்லாம் போயிட்டாங்கன்னா, நாங்கள் விவசாயத்துக்கு என்ன பண்ணுறது, தொழிலுக்கு என்ன பண்ணுறது, ஆள் எது? இப்போ 100 நாள் வேலையை பற்றி சொல்கிறானுங்களா, அந்த மாதிரி 100 நாள் வேலை அந்த மாதிரி இல்லை, அது வேறேன்னு வச்சுருங்க. சொன்னால் புத்தர் வந்து முடிவெடுக்கிறார். ஓ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, சரி. அப்போ ஏன்னா அடிமை வந்து அவனை விட்டு வரக்கூடாது. அதானே அந்த உறவு, எஜமான அடிமை உறவுங்கிறது அதானே. அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, யாராவது இனிமேல் என் பின்னால் வர வேண்டும் என்றால், புத்த இதுக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்கள் நிலப்பரப்புவிடம் அனுமதி பெற்று வர வேண்டும்னு அவர் ஒரு இது சொல்கிறார். அது அந்த உறவு. இப்போ முதலாளி உங்களுக்கு அந்த உறவு கிடையாது. நீங்கள் ஒரு ராஜினாமா லெட்டர் கொடுத்து நீங்கள் போயிடலாம், நாளைக்கே போயிடலாம். வேணால் 1 மாதம் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா பிடிப்பான், அவ்வளோதான். நீ அவனுக்கு அடிமை இல்லை. அந்த அர்த்தத்திலான அடிமை அல்ல. நீ முதலாளி, இந்த முதலாளி தான் என்று இருக்கு. அப்புறம் இன்னொரு முதலாளியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். எந்த முதலாளிகிட்ட வேலைக்கு போகணும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த முதலாளி நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க, அங்கே நீங்கள் வேலையை செய்வீங்க. இந்த ஒரு முதலாளியிடமிருந்து இன்னொரு முதலாளிக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா, அது தனி நிகழ்வு அல்ல. இன்னொரு முதலாளிக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா, அது தனி நிகழ்வு அல்ல. தொழிலாளின்னா தொழிலாளி வர்க்கம். நீங்கள் முதலாளி இங்கேருந்து இங்கே போனீங்கன்னா எப்படி சுற்றினாலும் முதலாளி வர்க்கத்துக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க. முதலாளி மாற்றின உடனே நீங்கள் ஒரு முதலாளி ஆயிடுவீங்களா? நான் ஆக மாட்டீங்க. அங்கே போய் அதான் செய்வீங்க. அப்போது முதலாளி அவன் வந்து விட்டு நீங்கள் வெளியே போகும்போது, இன்னொரு இடத்துக்கு போகும்போது, இது ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த முதலாளி வர்க்கம், ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கம் என்று இந்த பிரச்சனையை நாம் வந்து பார்க்க வேண்டும். அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதாவது சரக்குக்கு பண்டம், அதுக்கு வந்து இன்னொரு மதிப்பு இருக்குது. அது என்ன மதிப்பு? அந்த மதிப்பு இருந்தால் தான் அது சரக்கு. என்ன மதிப்பு? பரிவர்த்தனை மதிப்பு. இப்போ நான் இதை கொண்டு போனேன்னா இதுக்கு ஈடாக இன்னொன்று கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிற மதிப்பு இதில் இருக்கணும். நான் கழுதை வெட்டை தூக்கிட்டு போனேன்னு வைங்க, கழுதை வெட்டை எவ்வளோ பேர் காசு கொடுத்து வாங்கிக்குவான்? நீங்கள் கொண்டு போகிற பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும். என்ன மதிப்பு? பரிவர்த்தனை மதிப்பு. அப்படின்னா அது ஏற்கனவே யாராலாவது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கணும். மண்ணோட மண்ணாக கிடக்கிற தங்கம் எப்போ கைமாறும் பொருளாக, பரிவர்த்தனை பொருளாக வருது? மண்ணோட மண்ணாக பாறைக்குள்ளே கிடக்கக்கூடிய இரும்பு தாது எப்போ மதிப்புள்ள பொருளாக, இன்னொன்றுக்கு மாற்றாக போகிற மதிப்போடு இருக்கிற பொருளாக எப்போ மாறுது? நீ உழைப்பு சேர்ந்த அப்புறம்தான். அப்போது சரக்கு என்பது பரிவர்த்தனை மதிப்புள்ளது என்பது நாம் புரிஞ்சுக்கணும். சரி, என்னுடைய உழைப்பு சக்தி சரக்குன்ட்டீங்க, அப்போ என்னுடைய பரிவர்த்தனை மதிப்பெண்ணா? அப்போ இந்த உழைப்பு சக்தி என்கிற சரக்குக்கு
ஒரு பரிவர்த்தனை மதிப்பு இருக்கணும்ல, அந்த பரிவர்த்தனை மதிப்பு தான் கூலி. இந்த பரிவர்த்தனை மதிப்பு, அதாவது உழைப்பு சக்தியினுடைய விலையை குறிக்கும் ஒரு தனிச்சிறப்பான பெயர் தான் கூலி. அப்படிங்கிறதான் நாம் சொல்கிறோம். இப்போ உழைப்பின் விலை என்று அழைக்கும் மனிதனுடைய சதையையும் குருதியையும் தவிர வேறு சேமிப்பு இடம் இல்லாத இந்த தனித்துவம் கொண்ட சரக்கின் என்ன சரக்கு? அது உற்பத்தி சக்தி, உற்பத்தி சக்தி, உற்பத்தி திறன் என்கிற சரக்கு. அந்த சரக்கு எங்கே இருக்குது? மனிதனின் சதையையும் குருதியையும் தவிர வேறு சேமிப்பிடம் இல்லாத சரக்கு. எங்கே இருக்குது? உன்னுடைய குருதியிலையும் உன்னுடைய சதையிலையும் இருக்குது அந்த சரக்கு. அது வேற எங்கேயும் இல்லை, மண்ணுக்குள்ளே அங்கெங்கெல்லாம் இல்லை. அப்போது அதான் அவர் சொல்கிறார், இந்த தனித்துவம் கொண்ட சரக்கின் விலையை குறிக்கும் தனிச்சிறப்பான பெயர் தான் கூலி. இப்போ இவ்வளோ முக்கியமான இந்த சரக்கு நீங்கள் யாரேனும் ஒரு தொழிலாளி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னாக்கா, முதலாளி அவருக்கு இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தறி நூல் ஒரு நெசவாளிக்கு தர்றாரு, தறியை கொடுக்குறாரு, நூல் கொடுக்குறாரு. அவர் அந்த நூலை நெய்து துணியாக மாற்றுறாரு. முதலாளி அந்த துணியை வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஒரு காசு அவனுக்கு கொடுக்குறாரு. காசு கொடுக்குற போது இந்த துணியை அவர் ஒரு 20 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு வைங்க. 20 ரூபாய்க்கு விற்றா நெசவாளிக்கு கிடைக்கிற கூலி அந்த துணியில் நெஞ்சு கொடுத்தான்ல துணி, அந்த துணியின் ஒரு பங்கா அல்லது முதலாளி விற்று அவன் சம்பாதிக்கிறான்ல 20 ரூபாய், அந்த 20 ரூபாயில் ஒரு பங்கா. நீ உற்பத்தி பண்ண துணிக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தமும் இல்லை. நீ துணி உற்பத்தி பண்ணணுங்கிறதுக்காக, அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக நீ ஒன்றும் உழைக்கலை. நீ எதுக்கு உழைச்ச? இப்போ நீங்கள் எதுக்கு பஸ் ஓட்டுறீங்க? இந்த தர்ம காரியத்தை செய்ய வேண்டும், மக்கள்லாம் மகளிர் விடியல் பயணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வண்டி ஓட்டுறீங்க? சோத்துக்கு. நீ அந்த 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 வேலையை செஞ்சாதான் உனக்கு அடுப்பெரியும், சாப்பாட்டு தட்டுக்கு முன்னால் உட்கார முடியும். பாரிசா என்ன சொல்கிறாருன்னா, நீ சாப்பாட்டு மேஜைக்கு முன் உட்கார வேண்டும் என்றால், மது விற்பனை கடையில் நீ போய் உட்கார வேண்டும் என்றால் என்ன தேவை? அதுக்காகத்தாண்டா நீ வேலைக்கு போகிற. வேறு இந்த உற்பத்தி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீ வேலைக்கு போகலை என்று மாறி சொல்கிறார். அப்போ தறியும் நூலும் முதலாளி நெசவுக்கு முதலாளிக்கு நெசவாளிக்கு தந்தவையே தவிர நெசவாளி உற்பத்தி செய்த பொருள்கள் அல்ல அந்த பொருள். அதுபோலவே நெசவாளி தன் சரக்காகிய உழைப்பு சக்திக்கு பரிவர்த்தனையாக பெற்றுக்கொள்ளும் சரக்குகளும் அவர் உற்பத்தி செய்த பொருள்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் தான் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கொண்டு போய் கொடுத்துறீங்க, அவன் உங்களுக்கு 10 ரூபா கூலி கொடுத்துட்டான். அந்த 10 ரூபாயினுடைய பரிவர்த்தனை மதிப்பெண்ணா அப்படின்னா, இந்த 10 ரூபாயை வச்சு நீங்கள் வாங்குகிற பொருள் இருக்கு இல்லையா, அரிசி, துணி, தேவையானது நீங்கள் வாங்குறீங்க. அந்த வாங்குகிற பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கான செலவு இருக்குல்ல, நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அது உற்பத்தி ஆகிருக்கு. யாரோ ஒருத்தன் உற்பத்தி பண்ணியிருக்கான், யாரோ ஒருத்தன் அதில் வேலை செஞ்சுருக்கான், யாரோ ஒருத்தன் பண்ணியிருக்கான். அப்போ அந்த சரக்குகளும் முதலாளி விற்கும் துணியை வாங்குவதற்கு ஒரு கட்டத்தில் முதலாளி விற்கிற துணியை வாங்குறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடலாம். அதனால் 1 வாங்கினாலும் 1 இலவசம்னு போடலாம், 1 வாங்கினா 2 இலவசம்னு போடலாம். அதெல்லாம் சரியாக விற்காமல் நஷ்டமாயிடலாம். அப்போ நஷ்டமான உடனே அந்த அந்த நஷ்டத்தில் தொழிலாளிக்கு கொடுத்த கூலி கூட அந்த துணி உற்பத்தியாளருக்கு கிடைக்காமல் போகலாம். இதெல்லாம் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம் தானே, கிடைக்காமல் போகலாம். அப்பவும் நெசவாளிக்கு இந்த லாபத்தில், இந்த நஷ்டத்தில், இந்த துணி உற்பத்தியில், அதுக்கு தள்ளுபடி கொடுத்ததில் எதுக்கும் நெசவாளிக்கும் சம்பந்தம் இல்லை.
உங்கள் கதையாக தானே. நீங்கள் வந்து இந்த ரூட்டில் தான் போகணும்னா நீங்கள் அந்த ரூட்டில் தான் போகணும். அங்கே ஒரு 50 பேர் நிற்கிறாங்கப்பா அப்படின்னா சரி அங்கே போய் ஏற்றிட்டு போயிடலாம் போக முடியுமா? போக முடியாது. அதே மாதிரி தான் இப்போ இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை என்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அவனும் நாமளும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றா இல்லாத மாதிரி இருக்குது. அதுதான் இந்த உறவினுடைய முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு நெசவாளி நெய்த தறி இருக்கு இல்லையா, அது வந்து அவன் வேலை செஞ்ச உற்பத்தி கருவி. அந்த உற்பத்தி கருவிக்கும் இவனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. துணிக்கும் ஒரு தறிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தறி ஏதாவது அதில் அதை கேட்க முடியுமா? பண்ண முடியாது. அது மாதிரி தறி எப்படி எதுவுமே சொல்ல முடியாதோ செய்ய முடியாதோ, தறிக்கு எப்படி எதுக்குமே சம்மந்தம் இல்லையோ, அதே மாதிரி தான் இவனும் இன்னொரு எந்திரம், இன்னொரு தறி அப்படிங்கிறது தான் தொழிலாளியுடைய நிலை. அதுதான் முதலாளித்துவ உறவில் இருக்கிற விஷயம். அடுத்தது கூலி வந்து தொழிலாளி உற்பத்தி செய்யும் பண்டத்தில் அவருக்கு உரிய பங்கு அல்ல. இப்போ நாம் கேட்போம், இந்த லாபத்தில் எனக்கு பங்கு வேணும் அப்படிலாம் கேட்போம். அது என்ன இப்போ உங்களுக்கு கொடுக்குறது பங்கா? உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் என்ன உங்களுக்கு பங்கா, அல்லது போனஸ் உங்களுக்கு கூடாது என்ன பங்கா? அது பங்கு அல்ல. ஏற்கனவே இருந்து வரும் பண்டங்களில், ஏற்கனவே இருந்து வரும் பண்டங்கள்னால் நாம் வாங்குகிற பொருள் மற்ற பொருள், அதில் எது மையப்பொருளாக இருக்கிறதோ அதுதான் உன்னுடைய கூலிக்குமான மையப்பொருள், உன்னுடைய பண்டத்துக்கான பரிவர்த்தனை மையப்பொருள். ஆகவே உழைப்பு சக்தி என்பது அதன் உடைமையாளராகிய கூலி தொழிலாளி முதலாளிக்கு விற்கிற ஒரு சரக்கு. ஏன் அவர் அதை விற்கிறார்? உயிர் வாழ்வதின் பொருட்டு விற்கிறார் அப்படின்னு மார்க்ஸ் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வருது, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இதுதான் அதனுடைய மைய விஷயம். ஒரு உழைப்பு சக்தி வந்து எல்லா காலங்களிலும் ஒரு சரக்காக இருக்கவில்லை. உழைப்பு எல்லா காலங்களிலும் கூலி உழைப்பாக, அதாவது சுதந்திர உழைப்பாக இருக்கவில்லை. அடிமை தன் உழைப்பு சக்தியை அடிமையாளருக்கு விற்கவில்லை. அடிமை வந்து அவனுடைய உழைப்பு சக்தியை எஜமானுக்கு விற்கிறானா என்ன? இல்லை. அது மார்க்ஸ் சொல்கிறாரு, காளை மாடு தன் உழைப்பை விவசாயிக்கு விற்பதில்லை. இப்போ காளை மாடு விற்கிதா விவசாயிக்கு? இல்லை. அவன் பிடிச்சி கொண்டாந்து கட்டினா அது பாட்டில் வேலை செய்யணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி தான் நம்மளும். அப்போது இந்த அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த அடிமை சமாச்சாரம், அதுதான் வந்து அவர் வந்து விரிவாக சொல்லுகிறார். அடுத்தது என்னென்னா, நிலத்தின் உடைமையாளனிடமிருந்து, சரி அதுவும் நான் சொல்லிட்டேன், அது வேண்டாம். இந்த இதில் வரும்போது என்ன சொல்கிறாரு, ஒருவன் 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் அல்லது 15 மணி நேரம் அவன் வேலை செய்தால் அப்படின்னு வருது, அவர் எழுதுகிறார். அப்படின்னா 15 மணி நேரம் வரைக்கும் இவர் பேசுகிற 1847 வேலை வாங்குவது அமுல்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் சினிமா பார்க்கும்போது அதான் நீங்கள் கணக்கு பண்ணணும். கல்யாண பரிசில் என்னடா எங்கடா இருந்த, என்ன பண்ணுற? நான் மன்னாரன் கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனி சொல்லுவான், ஜெமினி கணேசன், நான் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறேம்மா. ஏடா சம்பளம் 300 ரூபாம்மா அவன். அப்போ அன்னைக்கு ஜெனரல் மேனேஜர் சம்பளமே 300 தான். கல்யாண பரிசு எடுத்த காலத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து தரவுகள் சேகரிக்கணும். புத்தகத்தில் இருந்து சினிமா பார்க்கும்போது மற்றது பார்க்கும்போது அது வந்து சரவு சேகரிக்கும். அப்படி இதில் வந்து இவர் வந்து இப்போ 15 மணி நேரம், அதாவது இத்தனை மணி நேரம் அன்றாட வாழ்க்கை, அதை எவர் விலை கொடுத்து வாங்கினாலும் அவருக்கு உரித்தாகிறது. தொழிலாளி தன்னை விற்றுக்கொண்ட முதலாளியிடமிருந்து விலகுவதும் இன்னொரு முதலாளியை தேர்ந்தெடுத்துக் கொள்வதும் அடிக்கடி நிகழ்கிறது. அது அவனுடைய வேலை கஷ்டம், அவனுடைய மற்ற கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம். அப்படி இருக்கிற அந்த இதுதான் கூலியினுடைய முக்கியமான விஷயம் தோழர். அதுக்கு மேலே நான் போக வேண்டியதில்லை, நீங்கள் படிக்கும்போது தெளிவாக இருக்கும். 1-2 திருப்பி வரும், அதை பார்த்து நீங்கள் வந்து செழிப்படைய வேண்டியதில்லை. ஒன்றை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஆய்வுகளில், பொருளாதார ஆய்வுகளில் அதுதான் நம்ம வந்து செஞ்சாகணும்.
தொழிலாளி ஒரு முதலாளியிடமிருந்து இன்னொரு விலகி இன்னொரு முதலாளிகிட்ட போகலாமே தவிர முதலாளி வர்க்கத்திடமிருந்தே நீ விலகிட முடியாது. அது நம்முடைய நிலை. தொழிலாளி எந்த ஒரு தனி முதலாளிக்கும் உரியவன் அல்ல, முதலாளி வர்க்கத்துக்கே உரியவன். இப்போ என்ன, மூலதனம் இல்லாமல் தொழிலாளி இல்லை, தொழிலாளி இல்லாமல் மூலதனம் இல்லை. இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இந்த கொள்ளை வட்டிக்காரனுக்கு ஊதாரியாக செலவு செய்யக்கூடிய ஒரு குடிகாரன் எப்படி தேவையோ அப்படி. அவன் இருந்தால் தானே வட்டிக்கு வாங்கிறதுக்கு ஆள் இருக்கும் இவனுக்கு. அப்போ கொள்ளை வட்டிக்காரனுக்கு முன் நிபந்தனை என்ன? இப்படி ஊதாரி கொஞ்சம் பேர் இருக்கணும். ஊதாரிக்கு முன் நிபந்தனை என்ன? வட்டிக்காவது கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும், வாங்கிட்டு அவன் போயிடணும். அந்த மாதிரி நமக்கு இருக்கிற முன் நிபந்தனை என்பது நீ அவன் இல்லாமல் நீ கிடையாது, நீ இல்லாமல் அவன் கிடையாது. மூலதனத்துக்கு முன் நிபந்தனை தொழிலாளிகள் வேண்டும், தொழிலாளிக்கு முன் நிபந்தனை மூலதனம் வேண்டும். அப்படிங்கிறது அவர் உழைப்பு சக்தியை விற்பதே வருமானத்துக்கான ஒரே ஆதாரமாக கொண்டுள்ள தொழிலாளி ஒட்டுமொத்த வாங்கும் வர்க்கத்திடமிருந்து, அதாவது முதலாளித்துவ வர்க்கத்திலிருந்து விலக முடியாதுன்னு திருப்பி அவர் சொல்கிறார். இதுதான் நாம் பண்ணணும். அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வேறு புக்கில் என்ன சொல்லுவார்னா, நீ யார்? நீ கூலி அடிமை. ஏற்கனவே இருக்கிற அடிமை சமுதாயத்தினுடைய அடிமை அவன் வேற, நீ இப்போ கூலிக்கு அடிமை. கூலிக்காக நீ 8 மணி நேரத்துக்கோ 10 மணி நேரத்துக்கோ உன்னை விற்றுக்க வேண்டியவன், நிரந்தரமாக இல்லை, விற்றுக்க வேண்டியவன். அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய. சரி, இப்போது ஒரு சரக்கினுடைய விலை எதனால் நிர்ணயிக்கப்படுகிறது? சரக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனுடைய விலை எதனால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு வர்றபோது, இப்போது சந்தையில் இவ்வளவு சரக்கு தேவை என்று வராங்க. ஆனால் சந்தையில் அந்த அளவுக்கு அந்த சரக்கு வரல. அப்போ என்ன ஆகும்? டிமாண்ட் அண்ட் சப்ளை, வரத்தும் இதுவும், கேட்பும் கொடுப்பதற்கான இதுவும், அதில் என்ன மாற்றம் வருதோ, இப்போ கேட்குறவங்க அதிகமாக இருந்து கொடுக்குற பொருள் குறைவாக இருந்தால் என்ன ஆகும்? விலை ஏறிடும். இப்போ எல்லாத்துலேயும் பார்க்குறோம். அது பெரிய விஷயம் இல்லை. அதை நம்ம அதை பற்றி அவர் விரிவாக சொல்லிவிட்டு, இந்த சந்தைக்கு வரக்கூடியவர்கள் முதலாளி அவனும் இந்த மாதிரி பொருள் விற்கிறவன் தானே, உற்பத்தி பண்ணுறது பொருள் விற்கிறதுக்கு தானே. இப்போ கார் விற்கிறாங்க, மற்றது விற்கிறாங்க, எல்லா பொருளையும் விற்கிறாங்க, துணி விற்கிறாங்க. அப்படி விற்க வருகிற போது ஒரு அவர்களுக்கிடையே இருக்கிற போட்டி, என் பொருள் விற்கணும், என்னுடைய லாபம் அதனால் என் கைக்கு வரணும், என்னுடைய மூலதனம் பெருகணும். அந்த லாபம்தான் மூலதனம். தொழிலாளி உற்பத்தி பண்ணி அதில் பிற்பாடு தான் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கூலி வாங்கிட்டீங்க, வேலை செய்கிறீங்க. வேலை செய்கிற போது 8 மணி நேரம் வேலையில் 4 மணி நேரத்தில் அல்லது 3 மணி நேரத்தில் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு இணையான மதிப்பை ஈட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் வேலை செய்வீங்க. அந்த வேலை தான் அவனுக்கு, அதுதான் உபரி மதிப்பு. இப்போ நீங்கள் கூடுதலாக உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு ஏற்ப வேலை செஞ்சாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லைப்பா, சமமாகி போச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்லுவான்? நீ 8 மணி நேரம் வேலை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு தானே வந்திருக்க, அப்போ பாக்கி 4 மணி நேரம் வேலை செய்யுமா அவன்? அந்த 4 மணி நேரத்தில் நான் உற்பத்தி பண்ணுவது என்பது தான் அவனுடைய லாபம். இப்போது தொழிலாளி உருவாக்கக்கூடிய உபரி மதிப்பில் 2 பங்கு இருக்குது. ஒரு பங்கு என்ன? என் கூலி. இன்னொரு பங்கு என்ன? முதலாளியின் லாபம். அப்போ இந்த லாபம் மேலும் அதிகரிக்கணும், மற்றதாகணும், சரக்கு விற்றா தான் லாபம் வரும் அப்படின்னு வர்றபோது சந்தையில் அவங்க போட்டி போடுறாங்க. ஒருத்தன் விலையை குறைச்சி அப்போ தான் இன்னொருத்தனுடைய பொருளை விற்க முடியாமல் பண்ணி அவனை சந்தையிலேருந்து துரத்த முடியும். அவனை துரத்தினா தான் எனக்கு நல்லது. அப்போ இந்த போட்டியில்
ஒருவனை துரத்தி அடிக்க, இன்னொரு முதலாளியை விரட்ட நான் என்ன பண்ணுறது, மலிவாக நான் பொருள் கொடுக்குறதுன்னு ஆரம்பிக்கணும். மலிவாக நான் பொருள் கொடுத்தேன்னா அவன் என்னை விட மலிவாக பொருள் கொடுக்கணும். இந்த போட்டி என்பது கடுமையாக நடக்கிறது. இப்போ முதலாளிகள் இதுக்கு வரான், சந்தைக்கு வர்றான், 10 முதலாளி வர்றான். இந்த பக்கம் விவசாயி பருத்தி கொண்டாரான், பருத்தி வாங்கணும். முதலாளிகள் எனக்கு ஒரு குவிண்டால் 1 டன் பருத்தி இவ்வளவு கொடு அப்படின்னு அந்த 10 பேரும் போட்டி போட்டு கேட்டு வாங்குவாங்க. அப்படி வாங்குற போது முதலாளிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு குறைச்சி வாங்கணும்னு இவன் பார்ப்பான், எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அதிக விலைக்கு விற்கணும்னு விவசாயி பார்ப்பான். முதலாளிகளுக்கு இடையே இருக்கிற இந்த போட்டி, அதாவது இவங்க ஒரு படை, முதலாளிகள் என்பது ஒரு படை தானே. இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தள்ளுமுள்ளு, நான் இவனை தள்ளி விட்டுறணும், அவனை தள்ளி விட்டுறணும், இவனை குறைச்சி விட்டுறணும், நம்ம இவனையும் இந்த கம்பெனியை மூடி விட்டு நம்ம கம்பெனி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்களுக்கு இடையே இருக்கிற போட்டி ஒரு அந்த 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 வர்க்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பை உண்டாக்குகிறது. அந்த பக்கம் விற்கிறவன் அவன் ஒரு படையாக இருக்கிறான். விவசாயம் ஒரு படை, விற்கிற படை, இதுவும் வாங்குகிற படை. இந்த படைகளுக்குள் இருக்கிற இந்த பிரச்சனை என்பது ஒரு முக்கியமான விஷயம். விலையை தீர்மானிப்பதில் விலை கூடுது குறையுது என்பதை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். இதில் எந்த படையில் அவங்களுக்குள்ள சண்டை அதிகமாகி பிரச்சனை கூடுதோ அந்த படை தோற்கும், இன்னொரு படை ஜெயிக்கும். இது விற்கிறவன் வாங்குறவன் இல்லை அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம். இப்போ இந்த இதில் இந்த விலைகளுடைய ஏற்றம் வீழ்ச்சி என்பது தேவைக்கும் கேட்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய போட்டா போட்டியாக மற்றதாக இருக்கிறது. அப்படி இருக்கிறது. குறைவான வரத்தினால, அளவு மீறி அதிகரித்த தேவையினால் ஒரு சரக்கின் விலை கணிசமாக உயரும். அதே அளவுக்கு வேறொரு சரக்கின் விலை வீழ்ச்சி கண்டாக வேண்டும். ஒன்று விலை ஏறிச்சு அப்படின்னா இன்னொரு சரக்கு, ஏனெனில் பரிவர்த்தனையில் ஒரு சரக்குக்கு ஈடாக பிற சரக்குகள் பெறப்படும் விகிதத்தை பண அளவில் குறிப்பதே அச்சரக்கின் விலையாகும். இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் சரக்கை சந்தையில் கொண்டு போய் நீங்கள் விற்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, பொதுவாக பொருளாதார விதி என்னென்னா, சம மதிப்புள்ள பொருள்கள் தான் பரிவர்த்தனை ஆகும். சம மதிப்பில்லாத பொருட்கள் பரிவர்த்தனை ஆகாது. இது எப்படிங்க சரி? நானே குறைவான விலைக்கு வாங்கியிருக்கிறேன் பல பொருளை, என்னுடைய காசுக்கு அதுக்கு சமமே கிடையாது. அது தனித்தனியாக அப்படி சில இடங்களில் நடக்கும். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் இப்போ முதலாளி அவனுடைய பொருளை கூடுதல் விலைக்கு விற்கிறான்னு வைங்களேன், அவனுடைய உற்பத்தி செலவை விட கூடுதலான விலைக்கு விற்கிறான். அப்படி விற்கிற நேரத்தில் அவன் சில பொருளை தன்னுடைய உற்பத்தி பொருளுக்கு வாங்குவான்ல, அவன் நெட்டு வாங்குவான், போல்ட்டு வாங்குவான், மற்றது வாங்குவான், இதெல்லாம் அவன் வாங்குவான்ல. அங்கே என்ன நடக்கும்? அங்கே இதே நடக்கும். ஆகவே இந்த பரிமாற்றத்தில் ஒருத்தன் கூட ஒருத்தன் குறைய வாங்குறாங்கிறது ஒட்டுமொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஈடுகட்டி கொள்ளும் அப்படிங்கிறதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். மூலதனம் அப்படிங்கிறது திரட்டப்பட்ட உழைப்பு சக்தி தான் மூலதனம். இதில் பல இடங்களில் திரட்டப்பட்ட உழைப்பு சக்தின்னு வரும். அதை பார்த்து நீங்கள் மறலாதீங்க, டக்குன்னு மூலதனம்னு படிச்சிருங்க, அவ்வளோதான். இப்போ திரட்டப்பட்ட உழைப்பு சக்தி என்பது தான் மூலதனம். அது தொழிலாளி, அவனுடைய ரத்தம், அவனுடைய சதை, அவனுடைய இதுதான் அதுவாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிற விஷயம். மார்க்ஸ் சொல்கிற விஷயம் அதுதான். ஆகவே இந்த பரிவர்த்தனை, டிமாண்ட் அண்ட் சப்ளை, இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் அது பல விளைவுகளை உண்டாக்குகிறது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அதில் பெரிய கஷ்டம் இல்லை. அந்த செக்ஷன் நீங்கள் படிக்கும்போது ஒரு 10 பக்கம் கஷ்டமாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் என்னென்னா, நான் விலை குறைச்சி விற்றா தான் என் பொருள் விற்கும், குறைச்சி விற்றா நஷ்டமாகும்.
நான் வந்து இன்னொருத்தனை விட அதிகமாக உற்பத்தி பண்ணால் தான் எனக்கு லாபம் வரும், லாபம் வந்தால் தான் மூலதனம் பெருகும், அடுத்த எந்திரத்தை வாங்க முடியும், அடுத்ததை பண்ண முடியும் அப்படிங்கிற கட்டாயம் ரெண்டு முதலாளிக்கு இருக்குது. இது வந்து ஒரு அராஜகமான போட்டியை உண்டாக்குது. இந்த அராஜக போட்டி, டிமாண்ட் அண்ட் சப்ளை, இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் அது பல விளைவுகளை உண்டாக்குகிறது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து அதில் பெரிய கஷ்டம் இல்லை. அந்த செக்ஷன் நீங்கள் படிக்கும்போது ஒரு 10 பக்கம் கஷ்டமாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் என்னென்னா, நான் வந்து விலை குறைச்சி விற்றா தான் என் பொருள் விற்கும், குறைச்சி விற்றா நஷ்டமாகும். நான் வந்து இன்னொருத்தனை விட அதிகமாக உற்பத்தி பண்ணால் தான் எனக்கு லாபம் வரும், லாபம் வந்தால் தான் மூலதனம் பெருகும், அடுத்த எந்திரத்தை வாங்க முடியும், அடுத்ததை பண்ண முடியும் அப்படிங்கிற கட்டாயம் ரெண்டு முதலாளிக்கு இருக்குது. இது வந்து ஒரு அராஜகமான போட்டியை உண்டாக்குது. இந்த அராஜக போட்டி இப்போ வந்து ஒரு கார் நல்லா விற்கிதுன்னு வச்சுங்களேன், 10 பேர் கார் கம்பெனி ஆரம்பிப்பான், அடுத்தடுத்து கார் கம்பெனி ஆரம்பிப்பான். கார் உற்பத்தி ஆகி எல்லாம் தேங்கிடும். அப்புறம் என்ன பண்ணுறது? இது அராஜகம். எது விற்கிதுன்னு பார்த்து உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது முதலாளித்துவத்தினுடைய விதி. அதான் இன்னொரு இடத்துல எங்கல் சொல்கிறாரு, நாங்கள் என்ன பண்ணுவோம், எது விற்கிது அப்படின்னு பார்த்தெல்லாம் உற்பத்தி பண்ண மாட்டோம், எது மக்களுக்கு தேவைன்னு பார்த்து உற்பத்தி பண்ணுவோம். எத்தனை வயிறு இருக்குது, எத்தனை வாய் இருக்குதுன்னு பார்த்து நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம். இப்போ முதலாளித்துவம் வந்து உனக்கு சோத்துக்கு வழி இல்லை அல்லது உனக்கு சோறு கிடைக்காம போகுதுன்னு கவலைப்படுதாது, அது கவலைப்படாது. அது கார் விற்கிறத பற்றி கவலைப்படுது, மோட்டார் சைக்கிள் விற்கிறத பற்றி கவலைப்படுது, செல்ஃபோன் விற்கிறத பற்றி கவலைப்படுது. இதெல்லாம் கடிச்சு திங்க முடியுமா? அது இப்போ சோசலிச பொருளாதாரத்தில் மக்களுக்கு அவசியமாய் அடிப்படையாக என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இது. முதலாளித்துவம் அது இல்லை. அதெல்லாம் மார்க்ஸ் சொல்கிறாரு, இது வந்து அராஜகம், உற்பத்தியில் இருக்கிற அராஜகம். அது வந்து அவங்கள பெரிய அளவுக்கு அவங்கள வந்து பாதிக்குது. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏற்ற இறக்கங்கள் தான் தம்முடன் படு பயங்கர நாசங்களை கொண்டு வந்து ஒரு பூகம்பம் போல் முதலாளித்துவ சமுதாயத்தை அதன் அடித்தளங்களோடு ஆடி குலுங்க வைக்கின்றன அப்படிங்கிறார் மார்க்ஸ். அதோட அடித்தளமே ஆடுது. இது இந்த அராஜகத்தினால இது மீண்டும் மீண்டும் வரும். இப்போ நீங்கள் நெருக்கடிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 50 வருஷமாக எனக்கு தெரிஞ்சது மட்டுமே நான் சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னே இருக்குது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை முதலாளித்துவ நெருக்கடின்னு வரும். இப்போ 2008 வந்த நெருக்கடி இன்னும் தீரலை. முதலாளித்துவத்தினுடைய உள்ளார்ந்த இயல்பு என்னென்னா, நெருக்கடி தான் அதனுடைய உள்ளார்ந்த இயல்பு. அது எப்படியும் நெருக்கடிக்குள்ளே சிக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி வர்ற இதான் அதுக்கு காரணம். இன்னொரு இடத்துல ரொம்ப விரிவாக இன்னொரு புத்தகத்தில் அவர் வந்து டீல் பண்ணுறாரு. அது இப்போ நமக்கு வேண்டாம். ஆகவே ஒரு தொழில் பிரிவினுடைய குறிப்பிட்ட தனியொரு உற்பத்தி பொருளுக்கு இது பொருந்தாது. தொழில் பிரிவு முழுமைக்கு மட்டும் பொருந்தும். சரி, அது இருக்கட்டும். ஒரு சரக்கினுடைய விலை அதன் உற்பத்திக்கு தேவைப்படும் உழைப்பு நேரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. எத்தனை மணி நேரம், எத்தனை நாள். நீங்கள் வந்து ஒரு கற்சிலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அது எவ்வளோ உழைப்பு நேரம், எத்தனை நாள் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய மதிப்பு இருக்கும், நிர்ணயிக்கப்படுகிறது என்று ஒரு சமம். அதனால் இப்படி இருக்கிற இந்த பின்னணியில் கூலி எதை வைத்து தீர்மானிக்க, கூலியின் தத்துவம் என்ன, கூலியினுடைய எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி. அதாவது உழைப்பு சக்தியை மீண்டும் நீங்கள் ஈட்டுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுமோ, உழைப்பு சக்தி மீண்டும் ஈட்டுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை? உணவு, அந்த மாதிரியான ஐட்டங்கள். அதுக்கப்புறம் இந்த தொழிலாளி நோய்வாய்ப்பட்டாலோ, முதியவன் ஆகிவிட்டாலோ, வேலைக்கு தயாரில்லையர் ஆகிவிட்டாலோ, அல்லது இறந்து விட்டாலோ, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வேணும்ல.
அப்போ தொழிலாளி தன்னுடைய உழைப்பு சக்தியை மீண்டும் பெறவும், தனக்கு பிறகு அந்த உழைப்பை செலுத்துவதற்கு என்ன பண்ணணும்? அடுத்த பரம்பரையை தயார் பண்ணணும். அப்போ அந்த குழந்தை பெக்கணும், குழந்தைய வளர்க்கணும், குழந்தைய 22 வயசு 18 வயசு 20 வயசுக்கு வளர்க்கணும், அடுத்து முதலாளி காலில் கொண்டு போய் போட்டுடணும். இப்போ அது இல்லைன்னா முதலாளித்துவம் இருக்க முடியாது. அப்போ தொழிலாளி இந்த ரெண்டையும், இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுக்கும் இழந்த உழைப்பு சக்தியை மீட்பதற்கும் தேவையானது. அப்போ அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவை? அதான் குறைந்தபட்ச கூலின்னு இப்போ நம்ம பேசுகிறோம். சாப்பாட்டுக்கு இவ்வளோ வேணும், துணிக்கு இவ்வளோ வேணும், குடியிருக்கிறதுக்கு இவ்வளோ வேணும், வாடகைக்கு இவ்வளோ வேணும், எரிபொருளுக்கு இவ்வளவு வேணும், மற்றது வேணும். இப்போ நம்ம கோடில் நம்ம பேசுகிற போது குறைந்தபட்ச கூலி அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்கிறோம்? அந்த தொழிலாளி மீண்டும் தொழிலாளியாக நாளைக்கு பழைய சக்தியோடு வரணும்னா என்ன தேவையோ அந்த குறைந்தபட்சத்தை கொடுக்கணும். அதுதான் ஃபார்முலா. 2800 கலோரி தேவை, 66 மீட்டர் துணி தேவை, 3 பேர் கொண்ட குடும்பத்துக்கு தேவை அப்படின்னு வருது. இப்போ அந்த குறைந்தபட்ச கூலிங்கிறத பற்றி மார்க்ஸ் இதில் டீல் பண்ணுறாரு. நமக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான். அதில் இந்த குறைந்தபட்ச கூலியில் காலப்போக்கில் புதுசு புதுசாக நம்முடைய வாழ்க்கை தேவைகள் வரும். இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி இன்டர்நெட் வந்தாச்சு, செல்ஃபோன் வந்தாச்சு, மற்றது வந்தாச்சு, எல்லாமே ஆன்லைனில் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. அப்படின்னா நான் செல்ஃபோன் வாங்கி ஆகணும். அப்போ இந்த செலவுக்கு உட்பட சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய இது. அதனால் புதிய உற்பத்திக்கு ஒரு சாதனமாக பயன்படுகின்ற, புதிய உற்பத்திக்கு சாதனமாக பயன்படுகின்ற திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பே மூலதனம். அது அடுத்த மூலதனமாக அது வருதுங்கிறது தான். அடுத்து ஒரு இப்போ நீக்ரோ அடிமை என்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் நீக்ரோ அப்படின்னா. அடுத்த என்ன இருக்குது? அடிமைன்னு ஒன்று இருக்குது. நீக்ரோ அடிமை. நீக்ரோ கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர். அடிமைன்னா என்ன? சில குறிப்பிட்ட உறவுகளில்தான் அவர் அடிமையாவார். அப்போது ஒரு பருத்தி நூற்பு எந்திரம், பருத்தியை நூற்பதற்கான ஒரு எந்திரம், அவ்வளோதான். குறிப்பிட்ட சில உறவுகளில் மட்டுமே அது மூலதனமாகும். எப்படி சில குறிப்பிட்ட உறவுகளில் மட்டுமே ஒரு நீக்ரோ அடிமையாவானோ, இப்போ நீங்கள் அடிமையாக மாட்டீங்க, அது அடிமை சமுதாயத்தில் ஆவாங்க. இப்போ எந்திரமாக நின்றுச்சுன்னா அது மூலதனமாகாது. அது இதில் ஈடுபடும் போது தான் அது உற்பத்தியில் ஈடுபடுறது மூலதனமாகிறது. இந்த உறவுகளிலிருந்து திண்டிக்கப்பட்டால் அது மூலதனமாக இருப்பதில்லை. எப்படி தங்கமே பணமாவதில்லையோ, அல்லது எப்படி சர்க்கரையின் விலையாவதில்லையோ அப்படிங்கிற மாதிரி அவர் இவர் நிறைய உதாரணங்களோடு தான் அவர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதனால் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து உற்பத்தியாளருக்கு இடையிலான இந்த சமூக உறவு எந்த செயல்பாடுகளை வைத்து பரிமாறிக்கொண்டு நிலைமையில் மாற்றங்களை உண்டாக்குகிறது அப்படின்னா, உற்பத்தி கருவிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலவிதமான மாற்றங்களை உண்டாக்குது. அதான் நவீன கண்டுபிடிப்பு, விஞ்ஞான கண்டுபிடிப்பு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, எந்திர மனிதர்கள் வந்துருச்சு. இவங்கெல்லாம் தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிற போது ஏற்படுறது. அப்படி வர்றபோது தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே பல மாற்றங்கள் வந்துடும். என்ன சொல்கிறாருன்னா, படையில் அந்த காலத்தில் படை, இந்த நாட்டு படை, அந்த நாட்டு படை, ஈட்டி கத்தி இதை வச்சு தான் சண்டை போட்டுருந்தாங்க. துப்பாக்கி பயன்பாட்டுக்கு வந்த பிறகு படையில் ஏற்கனவே இருந்த மாதிரி இப்படி நிற்க வைக்கணும், அப்படி நிற்க வைக்கணும், காலாட்படை, குதிரைப்படை, வந்த படை, இந்த படை அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படாத ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. பெரிய மாற்றம் போர்களிலேயே வந்தாச்சு. ஆயுதத்தில் ஏற்படுகிற மாற்றம், போர்களின் தன்மையிலேயே மாற்றம். இப்போ என்ன நடக்குது? போர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு தூச்சு போடுறான், அது ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த போய் தலையில் விழுது. இப்போ போகிற ஏவுகணை ஆகிப்போச்சு, ட்ரோன் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் காமிக் புத்தகத்தில் படித்த மாதிரி, கார்ட்டூன் ஃபில்மில் படித்த மாதிரி
இப்போ யுத்தம் நடக்குது. அப்போ அதே மாதிரி எந்திரங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றது தொழிலாளர்களை கொத்து கொத்தாக வெளியேற்றுகிறது, கொத்து கொத்தாக வெளியேற்றுகிறது, வேலைவாய்ப்பை சுருக்குகிறது. சில நேர்வுகளில் தொழிலாளி வெளியேற்றப்பட்ட பிறகு வெளியேற்றப்பட்ட ஒரு தொழிலாளியின் சம்பளத்தில் 3 குழந்தை தொழிலாளிகளையும் ஒரு பெண் தொழிலாளிகளையும் மொத்தம் 4 பேரை முதலாளி வேலைக்கு வைத்துக் கொள்வான் அப்படிங்கிறார். இப்போ தான் நடக்குது. இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, அந்த இடத்துல கான்ட்ராக்ட் வைக்கிறான். 3 கான்ட்ராக்ட் தொழிலாளி வச்சுக்கிறான்னு வச்சுக்கோ. 3 சம்பளத்துக்கு 4-5 கான்ட்ராக்ட் வைக்கலாம், 5 பஸ் ஓட்டிப்பலாம். இதெல்லாமே நீங்கள் அனுபவிக்கிறதா. இப்போ நான் சொல்கிற போது நீங்கள் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு புரியுது, ஏன்னா நீ தொழிலாளி. இதை போய் நான் வேறு தஞ்சாவூரில் பேசினாலும் புரியாது. இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கல்ஸ் என்ன சொல்கிறார் முன்னுரையில், இது 10,000 புத்தகங்களை போட்டு நாம் இதை இப்போது பிரச்சாரம் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இந்த புத்தகத்தை மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறோன்னு முன்னுரையில் எழுதுகிறார். இந்த திருத்தங்கள்லாம் பண்ணி எழுதுகிறோன்னு எழுதுகிறாரு. அந்த காலத்தில் 1891 10,000 புத்தகம் போட்டு விற்று வாசிக்க வைக்க போகிறோன்னு சொல்கிறாரு. நம்ம 200 புத்தகம் 100 புத்தகத்துக்கு பட்டாத பாடு போட்டு விடுறோம் இந்த காலத்தில். அதுக்காக சொல்ல வரேன். அப்படின்னா அதிலே அவர் சொல்கிறாரு, பழைய பெரிய பெரிய மேதாவிகளுக்கெல்லாம் புரியாத விஷயம் அவன் எந்த தொழிலாளி முட்டாள் என்கிறானோ அவனுக்கு சுலபமாக புரிகிறது அப்படின்னு எழுதுகிறார். அதான் லைஃப், வாழ்க்கையே தான். அப்போது இந்த 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 சமூக உறவு மற்றது மூலதனமும் ஒரு சமூக உறவு தான். ஏன்னா நம்ம கொடுக்குற விஷயம் அது மறுபடியும் சமூகத்தில் வினையாற்ற வேண்டும். அது சமூகத்துக்குள்ளே இருந்து தான் உற்பத்தி பண்ணணும், விற்கணும். இப்படி ஆகவே இந்த சமூக உறவு அப்படிங்கிற சில வார்த்தைகள் வரும். அதை பார்த்து நீங்கள் மறக்கக்கூடாது. இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சொசைட்டியாக, சமூகமாக அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தான். சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூலதனத்துக்கு உழைப்பதற்கான ஆற்றலை தவிர வேறு உடைமை ஏதும் இல்லாத ஒரு வர்க்கம் இருக்க வேண்டியது மூலதனத்துக்கு இன்றியமையாத ஒரு முன் தேவை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதை மறுபடியும் அவர் வலியுறுத்திட்டு, புதிய உற்பத்திக்கான ஒரு சாதனமாக திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு. திரட்டி வைக்கப்பட்ட உழைப்புனா என்ன? மூலதனம். திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு தான் மூலதனம். இப்போ இதை படித்தோன்னே திரட்டி வைக்கப்பட்ட உழைப்புனா அது என்னப்பா அது அப்படின்னு அதுக்காக சொல்கிறேன். புதிய உற்பத்திக்கான ஒரு சாதனமாக திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு அப்படின்னா மூலதனம் தற்போதைய உழைப்புக்கு துணை புரிகிறது என்கிற உண்மையில் மூலதனம் அடங்கி இருக்கவில்லை. மூலதனம் என்ன? திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு. இப்போ அந்த மூலதனத்தில் வேலைக்கு போகிற நீ யார்? இப்போ செய்கிற உழைப்பு. இந்த உழைப்புக்கு திரட்டி வைக்கப்பட்ட உழைப்பு துணை செய்கிறது அப்படின்னு நினச்சா அது தப்பு. அது பிரச்சனையை தப்பாக பார்க்குறது. இப்போ நான் எப்படி பார்க்கணும்? தற்போதைய உழைப்பு, இப்போ நீங்கள் செய்கிற உழைப்பு மூலதனத்தில் போய் செய்கிறீங்க. திரட்டி வைக்கப்பட்ட உழைப்புக்கு அதன் பரிவர்த்தனை மதிப்பை அழியாது பாதுகாத்து, அந்த மூலதனத்தினுடைய மதிப்பை பாதுகாத்து பன்மடங்கு பெருக்கிக் கொள்ளும் சாதனமாக துணை புரிகிறது. அவன் உனக்கு துணை புரியலை, மூலதனம் உனக்கு துணை புரியலை, நீ மூலதனத்துக்கு துணை புரிகிறாய். அதை பன்மடங்கு பெருக்குகிறாய், அதை சக்தி உள்ளதாக மாற்றுகிறாய். அந்த மூலதனம் என்ன? என்னை அடக்குகிற கருவி, என்னை அடிமையாக்குகிற கருவி, கூலி அடிமையாக்குகிற கருவி. அதுக்கு நீயே தான் தீனி போடுற. பட் வேறு வழியில் நீ போட்டு தான் ஆகணும். ஏன்னா உனக்கு சோறு, உனக்கு வயிறு, உனக்கு வாழ்க்கை. இது இந்த முதலாளித்த சமூகத்தினுடைய இது. அப்போ கூலி உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் உள்ள உறவு அப்படின்னு வர்றபோது தொழிலாளி தம் உழைப்பு சக்திக்கு பரிவர்த்தனையாக பிழைப்பு ஆதார பொருள்களை பெறுகிறார். ஆனால் முதலாளி தம் பிழைப்பு ஆதார பொருள்களுக்கு பரிவர்த்தனையாக தொழிலாளியின் உழைப்பை, தொழிலாளியின் உற்பத்தி திறனை, தொழிலாளியின் செயல்பாட்டை, தொழிலாளியின் படைப்பாக்க ஆற்றலை பெற்றுக்கொள்கிறான்.
அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப ஆழமாக அவர் வந்து இந்த தொழிலாளர் விஷயத்தில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி எழுதுகிறார். எனவே இப்போது பிழைப்பாதார பொருள், அரிசி மற்றது இந்த மாதிரி நம்ம துணி மற்றது இதெல்லாம் பொருள்களை நான் நுகர்ந்த உடனேயே, நான் பயன்படுத்திய உடனேயே மீட்க முடியாதவாறு அவற்றை நான் இழந்து விடுகிறேன். போயிடுச்சு, அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, இழந்துட்டேன் நான். ஆனால் இந்த புனிதமான புனர் உற்பத்தி சக்தியைத்தான் தொழிலாளி தாம் பெறுகின்ற பிழைப்பாதார பொருள்களுக்கு பரிவர்த்தனையாக முதலாளியிடம் ஒப்படைக்கிறார். இந்த நான் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அதுக்காகத்தான் புனிதமான புனர் உற்பத்தி உழைப்பு சக்தியை முதலாளிக்கு அவன் தர்றான். நான் கொடுக்குற மதிப்பு உயர்ந்தது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். அதனால் வந்து நாம் வந்து இப்போது ரெண்டு விஷயங்க. மூலதனத்துக்கு முன் தேவை கூலி உழைப்பு. கூலி உழைப்புக்கு முன் தேவை மூலதனம். அவை ஒன்றுக்கொன்று நிபந்தனையாய் அமைகின்றன. ஒன்று மற்றதின் இருப்புக்கு காரணமாகிறது. இப்போ இதில் வந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கூலி தொழிலாளியுடைய உழைப்பு சக்தி மூலதனத்தை அதிகரிக்க செய்வதன் மூலம்தான், தன்னை அடிமைப்படுத்தும் அதே சக்தியை வலிமையாக்குவதன் மூலம்தான் தன்னை மூலதனத்துக்காக பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும். எனவே மூலதனத்தின் அதிகரிப்பு பாட்டாளி வர்க்கத்தின், தொழிலாளி வர்க்கத்தின் அதிகரிப்பாகும். மூலதனம் பெருகுனா புது தொழில் வரும், பாட்டாளி வர்க்கம் பெருகும், மற்றது பெருகும். உற்பத்தி அதிகமாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும். அவனுக்கு 100 ரூபா லாபம் கிடைச்சதுன்னா எனக்கு 5 ரூபா சம்பள உயர்வு கிடைக்கும். இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து நடைமுறையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை அவர் வந்து அப்போ எழுதுகிறார். இது 1847 எழுதும்போது நான் தொழிலாளிக்கு சொல்கிறார், என்னடா நடக்குது அப்படின்ட்டு. அன்றைக்கி தொழிற்சங்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நமக்கு ஆதரவான சட்டம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிற பல விஷயங்கள் இது போன்ற கருத்துகளிலிருந்து சீர் செய்யப்பட வேண்டும் என்று வந்திருக்கிற விஷயங்கள். அதனால் நமக்கு எளிவாக புரியும், அன்னைக்கு புரியாது. அதனால தான் இதையெல்லாம் அவர் எழுதுகிறார். இதில் நான் சொல்கிற போது இதில் என்ன பெருசு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அன்னைக்கு நீ ஏன் அடிமை, உன் உழைப்பு என்ன, உன் கூலி என்ன அவர் சொல்கிறார். இன்றைக்கும் அது அப்படியே தான் இருக்கிறது. இதையும் புரிந்து கொள்ளாத தொழிலாளிகள் இருக்கிறார். அப்போது நீங்கள் வந்து 8 மணி நேரம் வேலை செய்வா, அதுக்கு மேலே செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முதலாளியினுடைய லாபத்தை வரம்பற்று அதிகப்படுத்த நான் சம்மதிக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்போ 8 மணி நேரம் 12 மணி நேரம்னு டைம் மாற்றினாங்க. அதனுடைய இது என்ன? பிஜேபிக்காரர் என்ன பிரச்சாரம் பண்ணுறான்னா, எங்கேயாவது புது கோடில் 8 மணி நேரங்கிறத மாற்றப்பட்டிருக்கா, வாரத்துக்கு 48 மணி நேரங்கிறது மாற்றப்பட்டிருக்கான்னு கேட்குறான். இல்லை. ஆனால் என்ன நடக்குது? 8 மணி நேர ஷிஃப்ட் என்பதை 12 மணி நேர ஷிஃப்ட் என்று ஆக்குகிறார். 48 மணி நேரம் 4 நாள் வேலை செஞ்சுட்டு 3 நாள் சும்மா இரு அப்படி தானே சொல்கிறேன். ஆனால் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தையும் தாண்டக்கூடாது, ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரத்தையும் தாண்டக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறான்? 48 மணி நேரத்தை தாண்டக்கூடாது, ஆனால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்பதை தாண்டலாம். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே நீ செய்கிற வேலைக்கு கொடுக்க வேண்டிய ரெட்டிப்பு சம்பளம் என்பது இல்லாமல் போயிடும். இப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் டைம் கட்டாயம் கொடுத்தாகணும். அந்த 2 மணி நேரத்துக்கு டபுள் கொடுத்தாகணும். சில இடத்துல கொடுக்காமல் இருக்கிறான், ஏமாத்துறான், உங்களுக்கே ஏமாத்துறான். இவனுக்கு ஃபிக்ஸ்டு தானே கொடுக்குறான், டபுளாக ஓட்டி கொடுக்குறான், ஒப்பந்தத்தெல்லாம் போட்ட அப்புறமும் கொடுக்கல. ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா தான் அது புரியும், இல்லைன்னா புரியாது. ஆமாம் 8 மணி நேரம் இங்கே இருக்குது, அங்கேயே 48 மணி நேரம் இருக்குது, என்ன இருக்குது? இப்போ எதுக்கு 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு கொண்டார? நீங்கள் 3 நாள் இப்போ நீங்கள் டபுள் டியூட்டி பார்க்குறீங்க, இன்றைக்கி 16 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, தப்பு தான் அது. சரி, வேறு வழி இல்லை, டிரான்ஸ்போர்ட்டு அது வித்தியாசமான தொழில் பண்ணுறீங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க? ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் 16 மணி நேரம் 16 மணி நேரம் 16 மணி நேரம் தொடர்ச்சியாக 3 நாள் வேலை பார்க்கணுன்னு உங்களை சொன்னால் வாரத்தில் 48 மணி நேரத்துக்கு மேலே போகாது. ஆனால் உன்னால் செய்ய முடியுமா? இன்றைக்கி 16 மணி நேரம் வேலை செஞ்சேன், நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டேன், நாளானிக்கு வர்றேன்.
மறுபடியும் 16 மணி நேரம் செய்கிறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு வந்து கேப் இருக்குது, ரெஸ்ட் இருக்குது. நான் கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்த்துக்குவேன், நான் கொஞ்சம் இதையும் பார்த்துக்குவேன். ஆனால் இப்போ இந்த சட்டத்தில் என்ன இருக்குன்னா, நீ வந்து தொடர்ச்சியாக 3 நாள் வேலை பார்த்துட்டு தொடர்ச்சியாக 3 நாள் லீவ் எடுத்துக்கோ. இதுக்கு சொல்கிறேன். இப்போ நாளைக்கு வந்து 12 மணி நேரம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இல்லை இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரம் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் செய்யலாம் அப்படின்னா 150 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போகிறான்னு அர்த்தம். நீ ஷிஃப்ட்டு 8 மணி நேரங்கிறத நீ மாற்றக்கூடாது. நீங்கள் பேசும்போது அதுதான் பேசணும். 8 மணி நேரம் ஷிஃப்ட்டு என்ன வெங்காயத்துக்கு மாத்திர நீ ஸ்டாலினா தான் சொன்னார். நான் பேச்சுவார்த்தைக்கு போகிற போது அந்த சர்வகட்சி சங்க கூட்டத்தில் ஏபாவேலு சொல்கிறாரு, பக்கத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, லேபர் கமிஷன் சொல்கிறாரு, சார் அப்படியே தான் 8 மணி நேரம் தான் சார் இருக்குது அப்படின்னா. சார் எனக்கு தெரியும் சார், நீங்கள் 8 மணி நேரம் தான் இருக்குன்றீங்க, எதுக்கு 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு போடுறீங்க நீங்கள்? தொழிலாளி உடம்பு என்ன ஆகும், அவன் ஆரோக்கியம் என்னமாகும்? 70 வயசில் சாகிறவன் 55 வயசில் சாவான். மற்ற இடத்த விட ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர், போக்குவரத்தில் டெத்து ரேட்டு, சாவினுடைய விகிதம் அதிகம் இருப்பதற்கு காரணம் இதுதான். போக்குவரத்தில் லாரி டிரைவர் மற்றவன் வாட்டை ஓட்டியாக கிடப்பான். இது எந்திரம் தானே இது. நீ வந்து 8 மணி நேரம் நீங்கள் சக்தியை இழந்தால் அந்த சக்தியை மீண்டும் நீ பெறணும். ஓய்வு, தேவையான உணவு, இதெல்லாம் இருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறது தான். இதை வந்து அந்த காலத்திலே சொல்கிறார் அவர் 1871. அதனால் உழைப்பு சக்தி வந்து மூலதனத்தை அதிகரிக்க செய்வதன் மூலம் தன்னை அடிமைப்படுத்தும் மூலதனத்தை நீ வளர்க்க வேண்டியிருக்கு. உன்னுடைய எதிரியை, உன்னை மிதிக்கிறவனை நீ வந்து சோறு ஊட்டி வளர்க்க வேண்டியது. பாம்புக்கு பால் வாத்த கதை நீ செஞ்சு தான் ஆகும். ஏன்னா உன் வயிறு, வாழ்க்கை, குழந்தை, குடும்பம். இப்போ இந்த உறவை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் வந்து சோசலிசம், புரட்சி என்று பேசுவது. அதை நீங்கள் புரிஞ்சுக்க. அடுத்து ஒரு முதலாளியின் நலனும் தொழிலாளியின் நலனும் ஒன்றே என முதலாளித்துவ வர்க்கமும் அதன் பொருளாதார அறிஞர்களும் சாதிக்கின்றனர். உண்மைதான், உண்மைதான். மூலதனம் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா மூலதனம் இல்லை. ஆகவே நம்ம 2 பேரும் ஒன்று தான், ஒரே குடும்பம், நாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு வசனம் பேசுவானுங்க, வசனம் பேசுவானுங்க. இது வித்தியாசமான ஃபேமிலி இது அப்படின்னு. அதனால் நம்ம வந்து சரி அது இருக்கட்டும். அடுத்தது இதெல்லாம் வந்து மூலதனத்தினுடைய வளர்ச்சியோடு தொழிலாளர் எண்ணிக்கை பெருகுவதும் தொழிலாளருக்கு கொஞ்சம் சம்பளம் ஏறுவதும் இருக்கும். ஆனால் லாபத்தின் விகித அளவில் சம்பளம் ஏறாது, ஊதியம் ஏறாது. இங்கே தான் என்ன வருதுன்னா, இதில் இல்லை அது, இங்கே தான் என்ன வருதுன்னா சங்கங்கிறது வருது, கலெக்டிவ் பார்கெனிங்கிறது வருது. நான் வேலை செஞ்சேயா, உனக்கு இவ்வளோ மிச்சம் இருக்குது, கொஞ்சமாக எனக்கு ஈடு கட்ட வேண்டாமா நீ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அவன் என்ன சொல்கிறான், உனக்கு கொடுத்துட்டா எங்கேயா போகிறதுன்றான் அவன். உற்பத்தி பண்ணுறது உனக்கு. இப்போ இந்த சண்டை நடக்குது. இதுக்கு தான் வந்து தொழிற்சங்கம், கலெக்டிவ் பார்கெனிங், மற்றது. உங்கள் உழைப்பில் இருந்து அவன் லாபம் எடுக்கிறான் இல்லையா, அதுக்கு என்ன பேர்? சுரண்டல். நான் சொல்கிறது உழைப்பு திருட்டு. சுரண்டல்ங்கிறது ரொம்ப நாகரிகமான வார்த்தை. திருடுறான் அவன். இப்படி நீங்கள் திருடுற அந்த விஷயத்தை நாம் வந்து குறைஞ்சபட்சம் முழுக்க நிறுத்த முடியாது. நிறுத்தினா முதலாளித்துவம் இருக்காது. முதலாளித்துவத்தை இந்த வகையில் முறியடிக்க முடியாது, அது புரட்சி மூலமாக தான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது? இந்த சுரண்டலை, இந்த திருட்டை கொஞ்சமாவது தடிக்க முடியுமா, கொஞ்சமாவது குறைக்க முடியுமா? ஏற்கனவே 50 ரூபா என்கிட்ட திருடினான், அதை ஒரு 5 ரூபா பிடிங்க 45 ரூபா திருடிட்டு போகிற மாதிரி பண்ணிவிடலாமா? இப்போ தொழிற்சங்கத்தில் நீங்கள் செய்கிறது என்னென்னா, இந்த சுரண்டலை தணிக்கிறோம், அளவை குறைக்கிறோம். இந்த அளவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா உன்னையே குறைச்சிருவான். இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் அதான் நடக்குது, எல்லா கம்பெனியும் அதான் நடக்குது. ஓ 1 லட்ச ரூபா சம்பளமா, சரி சரி பார்க்கலாம்,
இப்போ இருக்கிறவனை வீட்டுக்கு அனுப்ப முடியாது, ரைட்டு. போக போக நீ வெளியே போக போக நான் கான்ட்ராக்டு, நான் அவுட் சோர்சிங்கு, நான் மற்றது அதெல்லாம் பண்ணுறான் அவன். அப்போது இப்போ என்ன பண்ணணும், அவனை திரட்டணும், அவனை இது பண்ணணும். உங்ககிட்ட அவன் சுரண்டுறதை விட திருடியதை விட கான்ட்ராக்ட் தொழில்கிட்ட திருடுறது பல மடங்கு அதிகம்ல. 20,000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறான், அவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறானே, 80,000 ரூபா கொடுக்குறானே, 50,000 ரூபா கொடுக்குறானே. இப்போ அதனால் இதெல்லாம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஒரு கூலி தொழிலாளி, அவர் இன்னொரு சொல்கிறார், கூலி தொழிலாளியாக இருக்கும் வரை, நீங்கள் இப்படி இருக்கும் வரை அவருடைய வாழ்க்கை மூலதனத்தை சார்ந்துள்ளது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில ஆள் நம்ம கேட் மீட்டிங்கில் பேசும்போது அதிகாரி ஏய் பார்த்துலாயா, ஏய் இந்த சவுண்ட் விடுற வேலையில் நீங்கள் போராடும் போதும் சரி, சமரசம் செய்யும் போதும் சரி, இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இதிலிருந்து நம்ம இப்போ வெளியே போக முடியாது. வெளியே போகிறதுங்கிறது வேறு, கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டணும், நீங்கள் புரட்சி பண்ணணும், அப்படி தான் அது வெளியே போக முடியும். தொழிற்சங்கத்தின் மூலமாக வெளியே போக முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு இது ஒன்றுக்கு ஒன்று நிபந்தனை, அது இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்கிறது அவர் சொல்கிறது. சரி, உங்களுக்கு இப்போ சங்கம் வச்சுட்டோம், சங்கம் வச்சு சம்பளத்தை ஏற்றிட்டோம். சம்பளத்தை ஏற்றணும்னா கொஞ்சம் சுரண்டலை குறைச்சிட்டோம், திருட்டை குறைச்சிட்டோம். இதுக்கு அப்புறமும் முதலாளியுடைய லாபம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும். அவன் 10 ரூபா எடுத்தானா உனக்கு 10 பைசா கிடைக்கும். சம்பளம் ஏறி இருக்கா, ஏறி இருக்கு. சம்பளம் ஏறினாலும் தொழிலாளிக்கு சமூக மனநிறைவு கிடைக்காது. அப்படின்னா சமூக அந்தஸ்து இருக்காது. நீ இப்போவும் தொழிலாளி தானே, இப்போ நீ கூலி அடிமை தானே. நான் பல கூட்டங்களை இதிலிருந்து தான் பல கூட்டங்களை பேசுவேன். நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியா, அப்புறம் அதுக்கப்புறம் நீ யார்? 1 லட்ச ரூபாய்க்கு கூலி அடிமை. நேற்று 50,000க்கு கூலி அடிமை, நாளைக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு கூலி அடிமை. என்ன பெருமை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அது நம்ம பாஷையில் சொல்கிறது, நம்ம பாணியில், நம்ம மொழியில் சொல்கிறது. அந்த மாதிரி அதே மாதிரி எல்லாத்துக்கும் விலையை அவன் தீர்மானிப்பு கிடைக்காது. அப்படின்னா சமூக அந்தஸ்து இருக்காது. நீ இப்போவும் தொழிலாளி தானே, இப்போ நீ கூலி அடிமை தானே. நான் பல கூட்டங்களை இதிலிருந்து தான் பல கூட்டங்களை பேசுவேன். நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியா, அப்புறம் அதுக்கப்புறம் நீ யார்? 1 லட்ச ரூபாய்க்கு கூலி அடிமை, நேற்று 50,000க்கு கூலி அடிமை, நாளைக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு கூலி அடிமை. என்ன பெருமை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அது நம்ம பாஷையில் சொல்கிறது, நம்ம பாணியில், நம்ம மொழியில் சொல்கிறது. அந்த மாதிரி அதே மாதிரி எல்லாத்துக்கும் விலையை அவன் தீர்மானிக்கிறான். இப்போ கத்திரிக்காய் விற்கிற அம்மா கத்திரிக்காய்க்கு இந்த விலைன்னு சொல்லுது. நாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதுதான் விலையை சொல்லுது. ஆனால் நீ உன்னுடைய சரக்குக்கு விலையை முதலாளிகிட்ட பேச முடியாது. கன்ஃபார்ம் ஆன அப்புறம் சங்கம் வச்ச அப்புறம் என்னையா என் கூலி அப்படின்னு கேட்குறோம். நீ வேலைக்கு வரும்போதே அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கொடுக்குறான். எவ்வளோ சார் சம்பளம்? சார் கட்டுப்படி ஆகாது சார் அப்படின்னு சொல்லுவியா? என் சரக்குக்கு ரேட் அதிகம் சார் யாரும் சொல்லுவான், போயிட்டு வா சார்வான். அதனால் சொந்த தன் சரக்குக்கு விலை பேச முடியாதவன், விலை சொல்ல முடியாதவன் தொழிலாளி அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். இதை படிக்கிற போது நீங்கள் இந்த மாதிரி எளிமைப்படுத்தி தொழிலாளிகிட்ட பேசணும். அந்த இது அடுத்து நமக்கு நிறைய ஆடம்பரம், சமூக தேவை, சமூக நுகர்வின்பம் அப்போவே சொல்கிறாரு அவர். இப்போ நான் செல்ஃபோன், இன்டர்நெட் சொல்கிற மாதிரி அந்த காலத்திலேயே சமூக நுகர்வு வருகிறது, மற்றது வருகிறது. முதலாளிகள் உல்லாச செல்லாப வாழ்க்கை வாழ்கிறான். அதை கம்பேர் பண்ணால் நான் எல்லாம் 8 அடுக்கு மாடி கட்டுறான். நான் ஏற்கனவே இந்த குடிசைக்கு பதிலாக ஓடு போட்டிருக்கேன். நீங்கள் வளர்ந்துருக்கிறேன்னுவான்.
எல்லா பையனும் வீடு வாங்கிட்டான் பாருப்பா, எத்தனை சென்ட்டு? 2 சென்ட்டு, 1.5 சென்ட்டு அல்லது 5 சென்ட்டு. அதில் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன்? அரண்மனையாக கட்டியிருக்கேன். அதாவது நீங்கள் முன்னேறியதாக ஒரு இது இருக்கும், அதுக்கும் இதுக்கும் இடைவெளி பெருகிக்கிட்டே போகும். முதலாளி பண்ணிக்கிட்டீங்க, ரிலையன்ஸ் எங்கே இருக்கிறான், மொத்தம் எங்கே இருக்கிறான், சன் டிவி எங்கே இருக்கிறான், எல்லோரும் எங்கே இருக்கான், உங்கள் சம்பளம் எங்கே இருக்குது? ஏன் உங்கள் எம்டி சங்கம் எங்கே சம்பளம் எங்கே இருக்குது, உங்கள் சம்பளம் எங்கே இருக்குது? அப்போ முதலாளியினுடைய இதுக்கும் உங்களுக்கும் இடைவெளி என்பது இது பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறார். இதிலிருந்து நாம் வர வேண்டிய முடிவு என்ன? இது பெருகி கொண்டே போகும், இது தொழிலாளி மத்தியில் கோபத்தை உண்டாக்கும், இந்த கோபத்துக்கு வடிவம் தர வேண்டும், இந்த கோபத்தின் வழியாக முதலாளித்துவத்தை எதிர்த்து மோத வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம போகணும். அதான் முன்னுரையில் எங்கல் சொன்னார், கொதிக்கிறான் தொழிலாளி, கொதிப்பான். அது இப்போ இன்றைக்கி நாம் பார்க்குறோம். இப்போ நான் நடத்தின பல போராட்டங்களாக தானே, சாம்சங் தான், மற்றது தான், இந்த மாதிரியான போராட்டங்களாக தானே. அதனால் ஒரு நமக்கு சின்ன சின்ன முன்னேற்றம் கிடைத்தாலும் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத வளர்ச்சியை மற்றவர்கள் பெறுகிறார்கள், மற்றவர்களால் முதலாளிகள் பெறுகிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சிக்கணும். அடுத்து ஒரு எப்போ கூலி குறையும் ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது, தொழிலில் ஏற்படுற நெருக்கடி, தொழிலில் ஏற்படுற பிரச்சனை, அது அந்த அந்த போது நம்ம சிக்கலில் மாட்டுவோம். அது மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கூலி நம்ம வாங்கிடுறோம். போன மாதமும் என் கூலி 100 ரூபா, இப்போவும் என் கூலி 100 ரூபா ஏறல. ஆனால் போன மாதம் நான் வாங்கின அரிசி விலை ஏறி போச்சு. அப்படின்னா உங்கள் கூலி என்னாச்சு? கூலி குறைஞ்சி போச்சு. பழைய விலைக்கு பழைய பொருளை வாங்கினா கூலி அப்படியே இருக்குன்னு அர்த்தம். காசாக மட்டும் பார்க்கக்கூடாதுங்கிறார் மார்க்ஸ். எவ்வளோ போன வரை எத்தனை ரூபா வாங்கினேன், இந்த அத்தனை ரூபா வாங்குறேனே, அதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன், 40 லட்சம் ரூபா 2023 ரிட்டையர் ஆனவனுக்கு கிடைச்சிருந்தா என்ன, இன்னைக்கு கிடைக்குது என்ன? உண்மை மதிப்பு பாதி ஆகி போச்சுல. இப்போ நான் உண்மை மதிப்பில் இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்குறது 20 லட்சம் தான், 40 லட்சம் அல்ல. நீ காசாக பார்க்கக்கூடாது. நீ அன்னைக்கு 5 சென்ட் நிலம் வாங்கியிருப்பேன்னு வெயி, இன்றைக்கி எவ்வளோ வாங்குவேன்? 2 சென்ட் நிலம் வாங்குவேன். அன்றைக்கி 88 பவுனு. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் அன்றைக்கி தங்க விலை என்னன்னு போடுங்க, எல்லா வருஷத்துக்கும் வரும். 2023 என்னன்னு பாருங்கள், 2025 என்னன்னு பாருங்கள். நான் தான் போட்டு சொன்னேன் 88 பவுன், இன்றைக்கி 50 பவுன் கிடைக்காது. அப்படின்னா நீ என்னுடைய சம்பளம் கிட்டத்தட்ட 30 பவுன் அளவுக்கு லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. அப்போ இந்த லாஸ் என்பதை சம்பளம் பண அளவில் அப்படியே இருக்கிறது என்றாலும் அதனுடைய உண்மை மதிப்பு குறைகிறது என்பதை தொழிலாளிக்கு பார்க்க தெரிய வேண்டும்ங்கிறார் மார்க்ஸ். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கிளாஸ் டீ 10 ரூபா, இப்போ அதே 10 ரூபா தான், 3/4 கிளாஸ் கொடுக்குறான்னு வை. டீ விலை ஏறிச்சா இல்லையா? ஆனால் நீ 10 ரூபா தானே கொடுத்த. அப்போது இதை இதுதான் கிளாஸ் வர்க்க பார்வை தான். அப்போ அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறது. அதாவது அப்புறம் இது கூலிக்கும் மூலதனத்துக்கும் இருக்கிற உறவு என்ன, மற்றது என்னங்கிறது சொல்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப எளிமையாகவே இருக்கும். அதில் நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலாளியினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, தொழிலாளி உற்பத்தி செய்யும் சரக்குகளின் விற்பனை விலை 3 பகுதியாக இருக்குது. ஒரு பகுதி அந்த தொழிலாளி வேலை செய்கிற எந்திரம், வேலை செய்கிறதுக்கு வரக்கூடிய கச்சா பொருள், மூலப்பொருள், அப்படிப்பட்ட இதெல்லாம், அப்புறம் அந்த எந்திரத்தினுடைய தேய்மானம், கச்சா பொருள் வாங்குறதுக்கு செஞ்ச செலவு,
இதெல்லாம் வந்து மூலதனம். அது வந்து அதில் ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? முதலாளி சந்தை, அதாவது கூலியை ஈடுகட்டும் பகுதி இருக்குது அதில், அந்த இதில். மூணாவது என்ன? லாபம் இருக்குது. அப்போது முதலாவது பகுதியில் மாற்றம் இருக்காது. ஏன்னா ஒரு மூலப்பொருள் ஒரு கொடுத்து விலைக்கு வாங்குறாரு, எந்திரம் இருக்குது, அதுக்கு தேய்மானம் போட்டுக்கிறார், என்ன பண்ணுறா, அதில் பெரிய மாற்றம் வராது. ஆனால் கூலியில் மாற்றம் வரும், லாபத்தில் மாற்றம் வரும். லாபத்தில் அதிகப்படுத்தி கொள்ள அவன் பிளான் பண்ணுவான், நீ கூலியை அதிகப்படுத்தி கொள்ள நீ பிளான் பண்ணுவ. ஆகவே நேர் எதிரெதிரான ரெண்டு வர்க்கங்கள், ஒன்று சேர முடியாத இரண்டு வர்க்கங்கள், சமரசம் செய்து கொள்ள முடியாத இரண்டு வர்க்கங்கள், ஆனால் சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ரெண்டு வர்க்கங்கள். ரெண்டும் சேர்ந்தாதான் வண்டி ஓடும். ஆனால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிரானது. இதுதான் என்ன, முரண்பாடுகளின் உடன்பாடாக என்னமோ சொல்லுவது. ஒரு கூலி உயர்ந்ததுன்னா என் மூலதனம் குறையுது, மூலதனம் குறையுதுன்னா லாபம் குறையுது. லாபம் அதிகரிக்குதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? என் கூலி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பணம் அப்படியே இருக்கும், ஆனால் அதனுடைய உண்மை அந்த இதுங்கிறது வரும், அல்லது ஏற வேண்டிய அளவுக்கு ஏறாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து கணக்கு பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இதனுடைய சுருக்கம் என்னென்னா, முதலாளித்துவம் என்பது திருட்டு, அப்பட்டமான திருட்டு பய சமாச்சாரம் அப்படிங்கிறத அவர் திருப்தின்னு சொல்லுவார். ரைட்டு. இப்போ கடைசி பதில் என்ன சொல்கிறாருன்னா, மூலதனம், கூலி உழைப்பு இவற்றின் நலன்கள் நேர் எதிரானவை. உற்பத்தி திறனுள்ள மூலதனத்தின் வளர்ச்சி கூலியின் மீது ஏற்படுத்தும் விளைவுகள் என்ன அப்படின்னு அவர் சொல்கிற போது தான் அது வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இது அதில் தான் விரிவாக உதாரணங்களோடு அவர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணுற பொருளோட உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதுக்கெல்லாம் நல்ல உதாரணம், ஒரு பட்டுப்புழு உதாரணம் சொல்லுவார், வேறு உதாரணங்கள் சொல்லுவார். அதுதான் மார்க்சினுடைய சிறப்பு. நான் நேற்று ஒரு கதை சொன்னேன்ல, நிலக்கரி சுரங்கத்தில் என்ன நடந்ததுன்னு. அந்த மாதிரி ஏராளமாக அந்த காலத்தில் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற போது நாம் அல்லாதவர்களே அவங்க நாவல்களில் மற்றதில் இப்படிப்பட்ட பல அதிலிருந்து நிறைய மார்க்ஸ் எடுத்து கையாண்டிருக்கார். அந்த கதைகளை, சான்றுகளை, உதாரணங்களை எல்லாம். அடுத்து முடிவாக உற்பத்தி திறனுள்ள மூலதனத்தின் சாத்தியமான அளவு வேகமான வளர்ச்சியே கூலி உழைப்புக்கு மிகவும் சாதகமான நிலைமை. அது வளரணும், வேறு வழி இல்லை. மூலதனம் அப்போ தான் நமக்கு வந்து வாழ்க்கை, நமக்கு வந்து வேலை. கீழ்காணுமாறு கூறுவதும் ஒன்றுதான். என்னது? தொழிலாளி வர்க்கம் தனக்கு பகையான சக்தியை, அதாவது தன் மீது ஆதிக்கம் செலுத்தும் மாற்றாரின் செல்வத்தை எந்த அளவுக்கு விரைவாக பெருக்கி விரிவாக்குகிறதோ அந்த அளவுக்கு சாதகமான நிலைமைகள் உருவாகும் என்கிற நிலை நமக்கு இருக்குது. நம்ம துரதிர்ஷ்டம் பாருங்கள், யார் நம்மளை போட்டு மிதிப்பானோ, யார் பண்ணுவானோ அந்த மூலதனத்துக்கு தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கு, அதை பெருசாக்க வேண்டியிருக்கு. முதலாளித்துவம் செல்வத்தை பெருக்கி மூலதனத்தின் ஆதிக்கத்தை விரிவுபடுத்த மீண்டும் கடினமாய் உழைக்கவும். இவ்வாறு முதலாளித்துவ வர்க்கம் அதன் பின்னால் தன்னை கட்டி இழுத்துச் செல்ல தங்க சங்கிலிகளை தனக்காக, யாருக்கு, நமக்காக தயாரிப்பதோடு திருப்தி காணவும் அனுமதிக்கப்படும். தங்க சங்கிலியை அவங்கள கட்டி அவனுக்கு பின்னாடி இழுத்துட்டு போவானாமா. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, புதைகுழிக்க அவன் போகிற அதே சபக்குழிக்க ஒன்று இழுத்துட்டு போவான் அப்படின்னு இன்னொரு இடத்துல. அதனால் ரொம்ப கடுமையான விஷயம். அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே வந்து பிரமிப்பார். ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தா தான் புரியுது. ரெண்டாவது வந்து இந்த 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 புத்தகத்தில் வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸு, ஒரு வரியை கூட நீங்கள் வந்து இது தேவையில்லைன்னு எடுக்க முடியாது. நான் என் புத்தகத்தை பாருங்களேன், நான் கோடு போட்டு பார்த்தேன், முக்கியமானது கோடு போடலான்னு. எல்லா பக்கத்துலேயும் கோடு போட விடுறது, எல்லா வரியிலையும் கோடு போட விடுறது. எதையும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ண முடியாது. அப்படி ஒரு அடர்த்தியாக
அவர் சொல்ல வர்றதை வந்து ஒரு 100-120 பக்கத்தில் சொல்ல வேண்டியதை 62 பக்கத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறதான் பார்க்கணும். தேவையற்ற வார்த்தை என்பது அதில் எதுவுமே இருக்காது. அவங்க சொல்கிறதும் அதுதான். இந்த சொற்களை வைத்து விளையாடுவது, ஆடம்பர படாடோப்ப சொற்களை வைத்து பேசுவதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு அவங்க வந்து 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து இப்போது ரைட்டு அதே தான் திருப்பி வரும். அதனால தான் வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஏற்கனவே எழுதுனது வேறு வடிவத்தில் வேறு வார்த்தைகளில் பின்னாடி வரும். ஒரு மூலதனம் வந்து நிலைக்கணும் அப்படின்னா அது தொடர்ந்து தன்னுடைய லாபத்தை அதிகப்படுத்தவும் புது புது ஏரியாவுக்கு போகவும். போதும்பா 2 பில்லு இருக்குது இனிமேல் என்ன அப்படின்னு ஒருத்தனாலையும் நினைக்க முடியாது. போதும் இவ்வளவு இதுக்கு மேலே என்ன அப்படின்னு ஒருத்தனாலும் நினைக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்குள் இருக்கிற போட்டியால் இவன் தொடர்ந்து மூலதனம் ஓடு 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 அப்படின்னு முதலாளியை துரத்தி கொண்டே இருக்கும். ஓய்வளிக்காமல் போ போ அப்படின்னு அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த மூலதனம் அது வந்து அதுக்கு எந்த விதமான உணர்வு, காது, மூக்கு, அந்த மாதிரி எந்த விதமான உணர்ச்சியும் அது கிடையாது. அது அவ்வளவு கடினமான ஒன்று. ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மிருகம் பாதி மனிதன் பாதிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் சிலது உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, வேலைகளை கொடுக்குறது பார்த்தா அது ஒரு சைடு, இன்னொரு சைடு காட்டேரி பையன் உன்னை போட்டு பராண்டி உன்னை கசிக்க எடுக்கக்கூடிய 2மாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதனால் வந்து கடைசியில் ஒன்று சொல்லி முடிச்சிடலாம். மாண்புமிகு முதலாளிமார்கள் சுரண்டி கொழுக்க புத்தம் புதிய குருதிக்கும் சதைக்கும் குறைவில்லை. என்ன? வேலையின்மை, வேலையில்லா திண்டாட்டம். முதலாளி தேவைப்படுறப்பெல்லாம் கூப்பிட்டு அந்த சதையும் ரத்தத்தையும் ருசிக்கலாம். அதுக்கு தயாராக ஒரு படை வெளியே நிற்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கணும். குறைவில்லை. முதலாளிகள் மடிவோரே மடிந்தோரை புதைக்கட்டும். மாண்புமிகு முதலாளிமார்கள் சுரண்டி கொழுக்க புத்தம் புதிய குருதிக்கும் சதைக்கும் குறைவில்லை. என்ன? வேலையின்மை, வேலையில்லா திண்டாட்டம். முதலாளி தேவைப்படுறப்பெல்லாம் கூப்பிட்டு அந்த சதையும் ரத்தத்தையும் ருசிக்கலாம். அதுக்கு தயாராக ஒரு படை வெளியே நிற்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கணும். குறைவில்லை. முதலாளிகள் மடிவோரே மடிந்தோரை புதைக்கட்டும். நாளைக்கு சாக போகிற, இன்றைக்கி செத்தவனை நீயே புதைச்சி நாளைக்கு நீ செத்துப்போ என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்திர சாதனங்களால் கூலி தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த வர்க்கமும் ஒழித்து கட்டப்படும் எனில் மூலதனத்திற்கு எவ்வளவு பயங்கர நிலை ஏற்படும். கூலி உழைப்பு இல்லையேல் மூலதனம் என்னும் தகுதியை இழந்துவிடும். இதெல்லாம் சொல்கிறார். அதனால் வந்து நம்மளையும் அவன் சுத்தமாக கைவிட்ட முடியாது, ஒழிச்சிட முடியாது, நம்ம இல்லைன்னு ஆயிட முடியாது. அதுக்கு தான் நான் ஒரு கதை கூட்டங்கள்லாம் சொல்லுவேன், நீங்கள் கேட்டுருப்பீங்களான்னு தெரியல. அதாவது சொல்லியிருக்கேன்னா டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். அந்த செயின்ட் சைமன் எழுதின கதை. அதாவது ஃப்ரான்ஸில் செயின்ட் சைமன் வந்து ஒரு பாதிரியார். அவர் வந்து கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது. அவர் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுது. சோத்துக்கு வழி இல்லை, மற்றதுக்கு வழி இல்லை, குடியிருக்க இடம் இல்லை, சாக்கடை பூரா ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது, சுகாதாரம் இல்லை, குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லை. அதை பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு. பட்டு ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாரு, மன்னருக்கு கடிதம் எழுதுறாரு. நம்ம எழுதுனா மன்னர் கூப்பிடாமலா போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மன்னர் கூப்பிடல, கடிதத்தை கிழிச்சு போட்டு உட்காந்துருக்காரு. இவருக்கு ஆச்சரியம், என்னடா பாதிரியார் நான் சொன்னாலே இவர் கேட்கல,
அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு சரி வாங்கடா எல்லாம் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை போகிறாரு. மன்னர் இவரை பார்க்கவே விரும்பல, போடான்ட்டார் பட்டார். அதுக்கப்புறம் ஒரு கதை எழுதுகிறாரு. இது மாதிரி அங்கே இருக்கிற முதலாளிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தவம் இருந்து கடவுளை கூப்பிட்றாங்க. கடவுள் தோன்றுகிறார். நிறைய எழுதுகிறார். கடவுள் தோன்றுகிறார். இவன் கேட்குறான், என்ன கேட்குறான், இந்த பாருங்கள் இந்த பூரா அழுக்கு பயலுகங்க, இவனுக்கு ஏதாவது இருக்குது, அவனுக்கு நாகரிகம் கிடையாது, இது கிடையாது, சுத்தம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது, அழுக்கு பயலுக. இந்த தொழிலாளிகள் பூராத்தையும் நீங்கள் இங்கேருந்து மேலே கூட்டிகிட்டு போயிருங்க, அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. அவர் கடவுள் என்ன பண்ணுறாரு, சரிதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு எல்லாரையும். நம்ம ஆளுங்களே இல்லை, அழுக்கு பசங்களே கீழே இல்லை, நம்மளை மாதிரி ஆள் இல்லை. அடுத்த நாள் அவன் எந்திரிச்சான், தூங்கி எந்திரிச்சா வாசப்பெருக்க ஆள் இல்லை, கோலம் போட ஆள் இல்லை, குதிரையை கீழ் போட்ட ஆள் இல்லை, குதிரை வண்டி கட்ட ஆள் இல்லை, இவனுக்கு பிரெட்டு கொடுக்க ஆள் இல்லை, முதுகு தேய்க்க ஆள் இல்லை. ஐயா என்னப்பா ஒருத்தர் இல்லையா அப்படின்னு பார்க்குறானுங்க. ஒன்றும் ஒருத்தர் இல்லை, எந்த வேலையும் நடக்கலை. இவனுக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றும் நடக்கலை. உடனே மறுபடியும் தவம் இருந்து ஐயா சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஆண்டவன் திருப்பி வரான். அவருக்கு தெரியும் போல் இருக்குது இந்த பயல்களை பஞ்சர் பண்ணணும்னு நினச்சாரான்னு தெரியல. திருப்பார், இப்போ என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, அவன் அழுக்காக இருந்துட்டு போகிறான், அவன் நாகரிகம் இல்லாமல் தான் இருந்துட்டு போகிறான், அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது போட்டுருக்குது, திருப்பி கொண்டாந்து விட்டுருங்க அப்படின்னு அவன் கேட்குறாங்க. சரின்னு கொண்டாந்து விட்டுறாரு ஆண்டவன். கொண்டாந்து இறக்கின உடனே நம்ம ஆள், தெய்வமே நில்லு, என்னை கூட்டி போனேன்ல, இப்போ நான் கேட்குறேன், இந்த பயல்களை பூரா கூட்டிகிட்டு போ. இந்த பயலுக்கு பூரா திருட்டு பயலுங்க, சோபாரி பயலுங்க, இறக்கமில்லாத தூட்டு. ஆண்டவன் அதுவும் கரெக்டு தானே கூட்டி போட்டார். கூட்டி போன அப்புறம் அந்த நாட்டில் எல்லோரும் வேலை செய்கிறாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிது. ஒருத்தன் உழைப்போ ஒருத்தன் திருட்டு இல்லை, களவு இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லோரும் வீடு மற்றதோட கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக டெவலப் ஆகிறாங்க. அப்படி ஒரு சமூகமாகி போச்சு. அது கடைசியில் முதலாளி இல்லாமல் யுகத்துக்கும் உலகம் இருக்க முடியும். ஆனால் தொழிலாளி இல்லாமல் ஒரு நிமிடம் கூட உலகம் இருக்காது, யாரும் இருக்க முடியாது. அவர் அந்த கதையை முடிக்கிறார். கோபத்தில் எழுதுகிறார். மன்னர் மன்னர் கோபத்தில் அவர் கூப்பிட்டு தண்ணி கொண்டுறாங்க அவரை. இந்த கதை எழுதுனதுக்காக நீ புரட்சிகர சிந்தனையை விளைவித்தான்னு சொல்லி அவரை கழுத்தை வெட்டி சிறைச்சாதம் பண்ணிடுறாங்க. இது ஒரு ஃபேமஸ் கதை அந்த காலத்தில். இதெல்லாம் மார்க்ஸுக்கு முன்னே வந்த கதை. இந்த மாதிரியான சிந்தனையாளர் இப்போ இங்கே கம்பர் எழுதினார், ராமாயணத்தில் வருகிறது, பாரதி எழுதினார், நான் பேசுகிறோம்ல, அதெல்லாம் ஒரு தர்ம சிந்தனை. அது ஒரு இரக்க சிந்தனை, இரக்கத்திலிருந்து வருவது. இதுக்கு மாற்று என்ன, இது எப்படி ஒழிக்கிறது? அங்கே தான் மார்க்ஸ் மாறுபடுகிறார். நீ சொல்கிறதெல்லாம் உண்மை, நீ சொல்கிற கஷ்டமெல்லாம் உண்மை, ஆனால் எப்படி மாற்றுறது? பசி இருக்குது, பட்னி இருக்குது, இதெல்லாம் போகணும்னு நீ வியாக்கியானம் பண்ணி புண்ணியம் இல்லை. த பாயிண்ட் இஸ் ஹவு டு சேஞ்ச் இட். விஷயம் என்னடா, எப்படி மாற்றுவது என்பது தான் விஷயம். இது என்ன இருக்குதுன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னு மார்க்ஸ் சொன்னார். மாற்றுவதற்கான வழியை தான் அவர் சொல்கிறார். அதுக்கான அந்த மூலங்கள் இதில் இருக்கிறது. ஒரு அது அதுக்கு புரட்சி தான் வழி, மற்றதான் வழி. இப்போ நாம் அரசும் புரட்சியும், லெனின் எழுதின அரசும் புரட்சியும் படிக்கணும். அது ஒரு நாளைக்கு படிக்கலாம். நம்ம அடுத்த நம்ம படிக்கிற போது இதனுடைய தொடர்ச்சி அதுக்கு தெரியும். அல்லது வேறு சில புத்தகங்கள் இருக்குது, அவைகளையும் நம்ம படிக்கலாம். இதை இப்போ நான் சொன்ன இந்த விளக்கங்களோட இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா புரியும். ஒரு பெரிய இது இருக்காது. ஒரு துறைக்கு 2 தடவை அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸு, குறிப்பிட்ட இதை நீங்கள் படித்து யோசிச்சிங்கன்னா தெளிவாயிடும். மூலதனம் உழைப்பை உறிஞ்சி வாழ்வதோடு மட்டும் நிற்கவில்லை. மூலதனமானது கௌரவம் மிக்கவனாகவும் அதே நேரத்தில் காட்டுமிராண்டியாகவும் விளங்கும் ஒரு எஜமானனைப் போல. கௌரவமாக இருக்கிற டைக்கு கீழே கட்டிகிட்டு இருப்பான், ஆனால் காட்டுமிராண்டியாகவும் விளங்கும் ஒரு எஜமானனைப் போல இந்த நெருக்கடிகளில் சிக்கி வலி ஆடுகளைப் போல் மந்தையாக மடிந்து போகும் தொழிலாளர்களாகிய தன் அடிமைகளின் சடலங்களையும் தன்னோடு சேர்த்து தன்னுடைய சவக்குழிக்கு இழுத்துச் செல்கிறது. முதலாளித்துவம் இதே மாதிரி போச்சுன்னா அது அழியும், சவக்குழிக்கு போகும். சவக்குழிக்கு போகும்போது அது என்ன பண்ணுது? மூலதனம் உழைப்பை உறிஞ்சி வாழ்வதோடு மட்டும் நிற்கவில்லை. மூலதனமானது கௌரவம் மிக்கவனாகவும்
அதே நேரத்தில் காட்டுமிராண்டியாகவும் விளங்கும் ஒரு எஜமானனைப் போல இந்த நெருக்கடிகளில் சிக்கி பலியாடுகளைப் போல் மந்தையாக மடிந்து போகும் தொழிலாளர்களாகிய தன் அடிமைகளின் சடலங்களையும் தன்னோடு சேர்த்து தன்னுடைய சவக்குழிக்கு இழுத்துச் செல்லுகிறது அப்படின்னு மார்க்ஸ் இதை முடிகிறார். இழுத்துச் செல்லுகிறது. அதுக்கு மேலே அவர் எழுதலை. இதை மாற்றணும், புரட்சி பண்ணணும், சங்கம் வைக்கணும், அதெல்லாம் அவர் எழுதலை. அவர் ஒரு தியரிட்டிஷியன் மாதிரி அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த எழுச்சிகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து தொழிலாளி புலம்புறான், கஷ்டப்படுறான், இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறான், இதெல்லாம் அவர் கேட்டு அவங்களோட அவங்களா வாழ்ந்து பார்த்தவைகளை அவர் படி ரெக்கார்ட் பண்ணுறாரு. இது எதுக்கு எழுதுனது? பத்திரிக்கைக்கு எழுதுனது. பத்திரிக்கை எழுதுனதில் போய் புரட்சி செய்ய வேண்டும் எழுதுனா பத்திரிக்கையில் போடுவானா? இப்போ நான் போக்குவரத்து தொழிலாளியில் எழுதுகிற மாதிரியே தமிழ் இந்துக்கு எழுதி கொடுத்தனா போட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இது பத்திரிக்கைக்கு எழுதப்பட்டது. அதனால தான் ஏங்கல்ஸ் முன்னுரையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு எல்லா வகையிலும் இதே மாதிரி சில அடிப்படையான நூல்களை இப்போ இவங்களை தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சில நாவல் படிக்கலாம், சில மற்றதை படிக்கலாம். மற்ற படிப்புங்கிறது படைப்பாற்றல் என்பது எப்போது வரும்னா, நீ சில விஷயங்களை நீயா கற்றுக்க முயற்சி பண்ணணும். அப்போ தான் உன்னுடைய இது விரியும். படைப்பாற்றல் என்பது விரியும். இப்போது நான் திண்டுக்கலுக்கு வருவேன். எத்தனை வருஷமாக வர்றேன்? 45-50 வருஷமாக வரேன். வந்தால் ரயில்வே ஸ்டேஷனில் அல்லது பஸ் ஸ்டாண்டில், அப்போ பஸ்ஸில் தான் வருவேன். பஸ் ஸ்டாண்டில் தோழர் யாராவது வருவாங்க, ஏதாவது ஒரு இதுலேயோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எனக்கு கூட தெரியும், நான் நேரம் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போது ட்ரெயினில் இறங்குவேன், வருவாங்க, ஒரு ஆட்டோ இல்லைன்னா ஒரு காரு நேராக கூட்டி போவாங்க, கூட்டி விட்ருவாங்க. இத்தனை வருஷம் போன எனக்கு திண்டுக்கல்லில் எந்த ரோடு எதுன்னு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நானாக தேடி போனது கிடையாது. கூட்டிகிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். நானாக ரைட்டு இறங்கி எங்கே பாருங்க அந்த மெக்லிஸ் ரோடு எங்கேப்பா இருக்குது அந்த ஆஃபீஸு அப்படின்னு 4 தடவை தேடி போனோம். எல்லாம் ஒரு மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு அந்த தெரு போனேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன எனக்கு அத்துப்படி ஆகும். இதுதான் நீங்கள் டிவி பார்க்குறதுக்கும் புஸ்தகம் படிக்கிறதுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் புஸ்தகம் படிக்கிற போது தான் உங்களுடைய கற்பனை விரியும். அது என்ன அப்படின்னா அந்த 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 காட்சி நீங்கள் இப்போது வேள்பாரி படித்து பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு. பேசுவதற்கான சொற்கள் கிடையாது. அது ஒன்று. வேள்பாரி படித்து பாருங்கள். படிச்சிங்க? எத்தனை பேர் வேள்பாரி படிச்சிருக்கீங்க? படிங்க தோழர். வேள்பாரி நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். படிக்கிற போது உங்களுக்கு தெரியும். அதாவது ஓஹோ இதெல்லாம் இருந்திருக்கா, இப்படிலாம் இருந்திருக்கா. இப்போ அந்த மரம், அந்த மலை, அந்த இடுக்கு, அதை ஓடின காலை, அதை துரத்திக்கிட்டு போன பாரி, இப்படி இருந்திருப்பாங்களா. அப்போ இது உங்களுக்கு ஒரு விதமான இதை உண்டாகும். அதுதான் சிந்தனையை பெருக்கும். அதே மாதிரி நீங்கள் படிக்கலைன்னா எழுத முடியாது. நீங்கள் படிக்கலைன்னா சொற்கள் கிடைக்காது. நீங்கள் பேசுகிறதுக்கு எது முக்கியம்? சொற்கள். பொருத்தமான இடத்துல பொருத்தமான சொல்ல போடணும். அப்போ தான் அது எடுபடும். அதே மாதிரி நீங்கள் படிக்க எழுதுவது, பேசுவது, இன்னொருத்தனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நாம் பேசும்போது நம்முடைய பேச்சில் ஒரு இது இருக்கும். எல்லாரும் சமைக்கிறான், நானும் சமைப்பேன். ஆனால் எவன் சாப்பிட்றது? எல்லாரும் சமைச்சாலும் சமையலுடைய ருசி தானே அதை தீர்மானிக்குது. எல்லாரும் பேசினாலும் பேச்சு தான். ஆனால் எல்லாரும் கேட்க மாட்டாங்கல்ல. உங்கள் பேச்சில் ஒரு இது இருக்கணும் அப்படின்னா நீங்கள் புத்தகம் படிக்கணும். அதில் நிறைய சான்றுகள் வரும், உதாரணங்கள் வரும், பழமொழி வரும். ஒரு விஷயத்தை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஓஹோ இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமோ, அப்போ நம்ம டிப்போல் இருக்கிற இந்த விஷயத்தை நம்ம இப்படி சொல்லலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது உங்களுக்கு மட்டுமல்ல. ஆகவே படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கமாவது
படிங்க. இன்றைக்கி படிக்க முடியல விட்டுருங்க, நாளைக்கு 20 பக்கம் படிங்க. நாளைக்கு முடியல விட்டுருங்க, வார கடைசியில் ஒரு 4 மணி நேரம் உட்காந்து 40 பக்கம் படிச்சிருங்க. நீங்கள் வந்து 10 பக்கம்னா சராசரியாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் 300 பக்கம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். வருஷத்துக்கு 3600 பக்கம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். வருஷத்துக்கு 3600 பக்கம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். நார்மல் புக்குனா வந்து 18 புக்கு படிச்சிருக்கு. நார்மல் புக்குன்னா ஒரு 18 புஸ்தகம் படித்ததுக்கு சமம். இது நீங்கள் படிக்கணும். நீங்கள் தலைவராகவும் இவன் தலைவன் தான் அப்படின்னு உனக்கு கீழே இருக்கிறவன் உன்னை ஒத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிங்க. நீ தலைவன், நான் உன்னை, நீ கமிட்டி தலைவர் இவர் தான் நான் சொல்லலாம், கீழே இருக்கிறவன் ஒத்துக்கணும்ல. அப்படியா இவர் தானா அப்படின்ட்டு போனான்னா அப்புறம் என்ன வரும்? ஆனால் உன்னுடைய பேச்சில் தெரியணும், உன்னுடைய விவரங்களில் தெரியணும், நீ அவனுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவன் வந்து இம்ப்ரெஸ் ஆகும். அவன் வந்து பேப்பர் படிக்கும்போது இந்த முதல்ல எடுத்தோடனே சினிமா, முதல்ல எடுத்த உடனே சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், இல்லைனாக்கா இப்போ எவ்வளோ பிள்ளை பார்த்தா அதெல்லாம் பார்த்தா அது படிக்கிற மாதிரி தான் தோணும். அதெல்லாம் படிக்காதீங்க, தொடாதீங்க. இப்போ தலை பார்த்தோன்னா கொலைன்னு இருக்குது, அதை விட்டுருங்க. கொலை, திருட்டு என்ன பண்ண போகிற? அது தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ண போகிறீங்களா? ஒன்றும் இல்லை. நீங்கள் படிக்க வேண்டியது தொழிலாளி பற்றி போட்டிருக்கானா, ஏதாவது இதை போட்டிருக்கானா, சண்டை தகராறு பற்றி போட்டிருக்கானா, நிறையா வருது. பிஎஃப் பற்றி எதாவது போட்டிருக்கானா, இஎஸ்ஐ பற்றி எதாவது போட்டிருக்கானா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஜியோ போட்டத்தை பற்றி எதாவது போட்டிருக்கானா, தலைப்பை பார்த்தாலே தெரியுமில்ல, அதை உட்காந்து படிக்கணும். மற்றதெல்லாம் படிச்சுவிட்டு இங்கே வந்தேன்னு வெயி டயர்டாயிருவேன், நாளைக்கு படிக்கலாம்னு போண்டா கட்டிட வேண்டியதான். இப்படி நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. படிக்காதீங்க. அதை எதுக்கு படிக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து இது டிவி பார்க்குறீங்க, டெய்லி 3 சீரியல் பார்க்குறீங்க, இது பார்க்குறீங்க. இப்போ யாராவது உங்களை வந்து என் பேரண்ட்டாக தான் கேட்பேன், டேய் நீ இப்போ கார்ட்டூன் பார்க்குறல்ல, இப்போது நம்ம தாத்தா வர்றாரு, விஎம்எஸ் தாத்தா வர்றாரு, வந்து உங்கள்கிட்ட என்னடா கேட்பாரு? டேய் அத்தனை கார்ட்டூன் பார்த்துட்டியா அப்படின்னா கேட்பாரு. பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னு கேட்பாரு, மார்க் என்னடான்னு கேட்பாரு. வர்றவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்களோ அதில் கவனம் வைடா. யாரும் அவங்கள்ட்ட கேட்பேன், எத்தனை மணி நேரம் டிவி பார்த்தீர்கள்? நான் 6 மணி நேரம் டிவி பார்த்தேன். உனக்கு என்ன மாலை போடுவானா? உங்களுக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் வேலைக்கு நீங்கள் தொழிற்சங்க தலைவர்கள். அது இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற பொறுப்பு. இந்த தலைமைக்கு என்ன தேவையோ அதை தேடுங்க, அதை படிங்க. சட்ட புத்தகங்களை படிங்க. என் பென்ஷனை பற்றியும் இதை பற்றியும் இவர் தான் பேசணுமா, நான் தான் பேசணுமா? படிக்கலாமே. நீங்கள் எனக்கு என்ன வருத்தம்னா, ஒப்பந்த பிரசுரத்தையே நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க, படிக்க மாட்டேங்கிறீங்க, தலைவர்களே செய்ய மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்கும் தீர்வு எங்கேருந்து நீங்கள் தலைமை தாங்குவீங்க? எல்லாத்துக்கும் அதில் தீர்வு இருக்குங்க. எத்தனை பேர் வாங்கினீங்க? கை தூங்க பார்ப்போம். வாங்கியிருப்பாங்கன்னா திணிச்சிருப்பாங்க. படிச்சுக்கலாம் கேட்கணுமா? தெருப்பு சங்கடமாக இருக்கு, விட்டுரு. சரி, இனிமேலாவது படிங்கப்பா. அதாவது இப்போ நான் வந்து இப்போ இந்த 62 நாள் போராட்டத்தில் அநேகமாக எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டிரைவர் நிலை எப்படி இருந்தது? ஃபேட்டில் ஆக்சிடென்ட்னா டிரைவர் என்ன ஆவார்? போலீஸ்